இருபத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு தலைப்பு சொன்னேன். நம்ம தலைப்பு சொன்னதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. திருப்பாவையிலேருந்து ஒரு வரி நான் சுற்றி சுற்றி என்ன பேசினாலும் எங்கள் அம்மாவை பேசுகிறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அவள் போட்ட பிக்சரில் தான் வண்டி ஓடிட்டுருக்குன்னு எனக்கு நான் எல்லா தருணத்துலையும் உணர்றேன். தூங்கி எந்திரிச்சு பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் இல்லை, எங்கள் அம்மா போட்ட பிச்சையால் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒவ்வொரு நாளும் அதை நான் உணர்றேன். அப்போ அவள்கிட்ட தான் அவள் பேசுனதை தான் பேசணும் அப்படின்னு நான் விரித்து பேசலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன். அப்போ எல்லை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு தலைப்பு கொடுத்தா, இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம். அப்புறம் சூர்யா சொன்னார், அந்த கௌரியும் சொன்னா, அந்த மாதிரி அந்த தலைப்பு உனக்கு புரியுதா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அம்மா சாந்தாம்மா தலைப்பு உனக்கு புரியுதா, என்ன சொல்லலான்னு தெரியுதா, எதை பேச போகிறாருன்னு தெரியுதா அப்படின்னு அவங்கள்ட்ட அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அப்போ இன்னமும் தூங்குறியா அப்படின்னு ஒரு கேள்வி. நம்ம நம்முடைய செல்லப்பிள்ளை வீட்டில் இருக்கக்கூடிய கிளி ஒரு தோழி, உங்களுக்கு தெரியும் திருப்பாவை, அது 30 அவள் தோழிகள்கிட்ட பேசுகிற ஃப்ரெண்ட்கிட்ட பேசுகிறது. அப்போ பேசும்போது அவள் என்னம்மா இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறா. யார்கிட்ட கேட்குறான்னா அவளுடைய தோழிகள்கிட்ட கேட்குறா. இன்னைக்கு யார் உறங்கிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லோரும் உறங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. அவர்கள்ட்ட யார்கிட்டையும் பேசவே முடியல, ஒரு கான்வர்சேஷன் வளர்க்க முடியல. எதுவாக இருந்தாலும் 59 செகண்டில் பேச முடியுன்றான். அவ்வளோதான் ஷார்ட்ஸ் அலோவ் பண்ணுறான். யூடியூப்பில் ஷார்ட்ஸ் இருக்காங்கல்ல, 59 செகண்ட்ஸ் தான் அலோவ் பண்ணுறான். அதனால நீயும் அவ்வளோதான் பேசணுன்றான். 59 செகண்டுக்கு முடியும் 60 செகண்ட் பேசினா கிளம்பி போயிடுறான், தனியாக மூட்டு வழியை பார்த்து பேச முடியும். அப்போ இந்த ஜெனரேஷனுக்கு எப்படி விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு பெரிய ஆச்சரியம். அதனால தான் ஐயன் திருவள்ளுவன் 2100 வருஷம் முன்னாடி 7 வார்த்தைகளில் குறள் இருந்தான். அதுக்கு மேலே பேச முடியாது, கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. 7 வார்த்தைகள், அவ்வளோதான், மொத்தத்தையும் முடிச்சு போயிடும். வாளறிவன் நற்றால் தொழார் எணீர் அப்படின்னு முடிச்சிரு. நீ என்ன படித்து என்ன மண்டையை வளர்த்து ஊர் சுற்றி பெரியாளாகி ரவுடின்னு பேர் வாங்கி என்ன பெருமாள் பேரை சொல்லலை, அவள் காலில் விழுந்து கும்பிடலைன்னா உனக்கு அறிவு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, இல்லை அப்படின்ட்டு 7 வார்த்தைகளில் ஒரு குறளை கொடுக்குறான். 1330 குறள். அந்த மாதிரி தான் நம்ம திருக்குறள் மாதிரி பேச வேண்டியிருக்கும். அப்போ இந்த அடுத்த தலைமுறை ரொம்ப வேகமாக இருக்குங்கிறத பார்க்குறோம். அவ்வளோ விவேகமாக இருக்குதா அப்படின்னா ஒரு கேள்வி வருது. நம்முடைய தப்பு, நம்முடைய தபஸில் இருக்க குறை, நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் நம்மளை கைவிட்ட பாவம். அடுத்த தலைமுறைக்கு ஒரே குறிக்கோள் என்பது பணம் சம்பாதிப்பது அப்படின்னு ஆயிடுச்சு. அதை தவிர வேற இல்லை. அது நாம செஞ்ச தப்பு, அதை மறந்துடக்கூடாது. நான் யாரையோ சொல்லிட்டு பசங்க கெட்டு குட்டிச்சோராயிட்டாங்க குரூப் நான் கிடையாது. நான் எங்கள் அப்பாவோட நிறைய தர்க்கம் பண்ணியிருக்கேன். நாம குட்டிச்சோராக்கணும், பசங்க குட்டிச்சோரா இருக்குது. நாம வளர்த்தது குட்டிச்சோர் தான், அது குட்டிச்சோரா தானே இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அது நீ ஒரு பெரிய ஈஃபில் டவர் மாதிரி வளர்த்துந்த, ஒரு ராஜகோபுரம் மாதிரி வளர்த்துந்த அப்படின்னு சொன்னால் அது வந்திருக்கும். நம்ம சுற்றி 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 பணம் ஒன்று தான் முக்கியம், உறவுகள் முக்கியம் இல்லை, நண்பர்கள் முக்கியம் இல்லை, நல்ல நாட்கள் முக்கியம் இல்லை, நல்ல ஆட்கள் முக்கியம் இல்லை, கோயில் குளத்துக்கு போகிறதில்ல, கல்யாணம் காட்சிக்கு போகிறதில்ல, குழந்தை பெரியவளானா போகிறதில்ல, ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல. இன்றைக்கி திங்கக்கிழமை நான் எப்படி அவள் பெரியவளானா போக முடியும் அப்படின்றான். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைக்கலைன்னா மாப்பிள்ளையே வரமாட்டார் போல். அந்த மாதிரி இன்றைக்கி சண்டே வச்சதில்லை, நான் இப்படி சார் உனக்கு தான் சார் கல்யாணம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த மாதிரி அப்படி நம்ம நாளாளுக்கு நம்ம அம்மா பிஸியாகி எல்லாம் போய் அவங்கவங்க வேலையை பார்த்து நான் அடுத்த வேலையை பார்க்க மாட்டோம்னு சொல்லி, கல்யாணத்துக்கான இன்விடேஷனும் வாட்ஸ்அப்பில் தான் வருது, கல்யாணத்துக்கான விஷஸும் வாட்ஸ்அப்பில் தான் வருது. இன்னும் கொஞ்ச நாள் தான் கல்யாணமும் வாட்ஸ்அப்பில் தான் நடக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கல்யாணமும் வாட்ஸ்அப்பில் தான். ஐ லவ் யூ, ஐ டு லவ் யூ, முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு எதுக்கு வாத்தியார் சாஸ்திரிகள்லாம் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. அவளும் ஆன்லைனில் வீடியோ காலில் தான் நம்ம பண்ண வேண்டியதான். வீடியோ காலில் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியதான். அவ்வளவு வேகமாக எங்கே ஓடுறீங்கன்னா பணத்தை தேடி ஓடுறோம்னு நினச்சி. இப்போ பணம் எல்லாத்தையும் கொடுத்துருதா அப்படின்னு சிவகாசியில் நான் வேலை பார்த்த ஒரு ஷார்ட் பீரியடில் அங்கே ஒரு பெரிய லேண்ட்லார்ட் இருந்தார், ஒரு பெரிய நிலச்சுவாந்தார் இருந்தார், பெரிய பணக்காரர், பெரும் கோடீஸ்வரர். வாடகை மட்டுமே நான் சொல்ல 25 வருஷம் முன்னாடி 15 லட்ச ரூபா வந்துட்டு இருந்துச்சு. வாடகை மட்டுமே மாதம் 15 ரூபா. நம்ம வருஷக்கணக்கு நல்ல 15 லட்சம் பெர் அண்ணம் அப்படின்றான், பெர் மந்த்து. நான் சொல்ல 25 வருஷம் முன்னாடி சிவகாசியில் யோசிச்சு பாருங்கள், சிவகாசியில் 15,000 ரூபாய்க்கே சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். 15 லட்சம் வந்தானு. அவர் சட்டையை கிழிஞ்சா கூட அந்த கிழிஞ்ச சட்டையை தச்சுட்டு தான் இருப்பார். அப்போ ரொம்ப ஆச்சரியமாக
என்னுடைய பாஸ் வந்து சொன்னார், தப்பு அவர் மேலே கிடையாது, அவருக்கு விதி அவ்வளவுதான். மாதம் 15 லட்சம் சம்பாதிச்சாலும் கிழிஞ்ச சட்டையை தச்சு தான் போடணும்னு அவருக்கு எழுதியிருக்கு. எங்கள் ஊரில் இன்னொரு நகைக்கடை உரிமையாளர், பெரிய நகைக்கடை உரிமையாளர், வாரியார் சுவாமிகள்லாம் வந்தால் கூட அங்கே தான் தங்குவார். அவ்வளோ பெரிய நகைக்கடை உரிமையாளர். அவருக்கு சுகர் இருந்தது. அவரால் எதுவும் நகைக்கடை போகிற வழிகளெல்லாம் வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸாக தெரியும். நான் சொன்னால் யாரை சொல்கிறேன்னு தெரிஞ்சிடும், அதனால் நான் சொல்ல தருவேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கடை. அவருக்கு கடைசியில் சுகர் இருந்தது. எதையுமே சாப்பிட முடியாமல் அவருடைய பிள்ளைகளெல்லாம் எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. அவரால் எதுவும் அனுபவிக்க முடியல. அப்போ நம்ம பணம் சம்பாதிச்சு என்ன தேடுறோங்கிறது இத்தனை யுகமாக சொல்லி அது ஒரு சர்வைவலுக்கான வழி தான்ப்பா, சந்தோஷத்துக்கான வழி இல்லைன்னு சொல்லி யாருக்குமே புரியாமல் போயிட்டு. அப்போ அவங்களுக்கே புரியலைங்கும்போது கீழே எப்படி புரியும் அப்படின்னு யோசிக்க. அடுத்த தலைமுறைக்கு எப்படி, மேலே இருக்கிறவங்களும் புரியல, நான் கீழே உங்களுக்கு எப்படி புரியும்? அப்போ புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், அந்த ஒரு மாயையில் இருக்கக்கூடிய, இந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய, நம்முடைய பெரும் நம்பிக்கைகளாக இருக்கக்கூடிய, எனர்ஜியில் ஃபுல் பவரில் இருக்கக்கூடிய, ஏகப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய, இந்தியாவுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறையை எழுப்ப வேண்டிய கடமை இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்களை சரியான திசையில் நம்ம நகர்த்தாம் போனோம். இந்த பவர் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் நீங்கள்லாம் படித்தவங்க. இந்த அணு அப்படிங்கிற சக்தி வந்து நமக்கு கரண்ட்டாக மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. கூடங்குளம் அணு உலையில் அணுவை பிளந்து நமக்கு மின்சாரம் கிடைக்குது. அதே அணுவை பிளந்து வெடிகுண்டும் செய்யும். அந்த ரெண்டுக்குமே அடிப்படையாக இருக்கிறது எனர்ஜி தான், பவர் தான். அப்போ இந்த இளைஞர்கள்ட்ட எட்டர்னல் பவர், பயங்கரமான சக்தி இருக்குங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கணும். அவர்கள்ட்ட வந்து அடக்க முடியாத சக்தி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ சின்னதாக சேனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு இருக்கு. அப்போ சேனலைஸ் பண்ணணும்னா என்ன செய்யறது அப்படின்னு, பக்தியை கொண்டு வந்து சேர்க்கணும். அடுத்த தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா, பக்தியை தவிர வேற எதுவும் கொடுக்க முடியாதுன்னு பார்க்கணும். எவ்வளோ அற்புதமான கீர்த்தனைகள், எவ்வளோ அற்புதமான நடனம். அவருடைய கீர்த்தனைகள்லாம் கேட்கும்போது காது இருக்கிற எல்லாருமே ஆடியே தீருவாங்க. கால் இல்லாதவங்க கூட ஆடி தீருவாங்க. காது இருக்கிறவங்க மட்டும், கால் இல்லாதவங்க கூட ஆடி தீருவாங்க. அவ்வளோ ஆனந்தமாக, அவ்வளோ அடக்க முடியாது, தடுக்க முடியாது, அவ்வளோ ஆனந்தம். இதுதான் நம்மளோட பக்தியில் கடத்துகிற வழியாக இருந்தது. என்னுடைய தனிப்பட்ட ரிசர்வேஷன், நிறைய பாடல்கள் அதில் வந்து தமிழாக இல்லாமல் போனதுனால நிறைய பேர்கிட்ட சேராமல் போயிடுச்சு நினைக்கிறேன். நிறைய கீர்த்தனைகள் இருக்குது, ரொம்ப அற்புதமான கீர்த்தனைகள், உணர்ச்சி பூர்வமான கீர்த்தனைகள். அதெல்லாம் கேட்க கேட்க ஆஞ்சநேய சுவாமி வந்து ராமநாமத்தை கேட்கும் போதெல்லாம் எப்படி இந்த ஆனந்த பாஸ்பம் வச்சுட்டே இருப்பாரோ, அது மாதிரி வந்து வாழ்க்கை, எதிர்காலம், இளைஞர்கள், குடும்பம், குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு பக்தி மட்டுமே செலுத்தின அவ்வளோ கீர்த்தனைகள். கொஞ்சம் அப்படியே நம்ம குரூப்புக்கும் சேர்த்து கொஞ்சம் தமிழ்லையும் கொடுத்தோம்னா பெரிய கூட்டத்தை நம்ம இழுக்க முடியுங்கிற பார்க்க. எங்கே இந்த தப்பு நடக்குது அப்படின்னா, சிஷ்யர்களை சேர்க்காம போனது. நான் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பேசணும்னு நினைக்கிறேன். அப்படி வளர்த்தா என்ன ஆகுது, கோயிலுக்கு போகிற பழக்கமே இல்லாமல் போயிடுது. கோயிலுக்கு போகிறது எப்போ நடக்கு, எப்பயாவது ஒரு நாள், என்னுடைய பிறந்த நாள் இல்லை அவளுடைய பிறந்த நாள், இல்லை இன்னைக்கு வந்து பயங்கரமான விசேஷம், வைகுண்ட ஏகாதசி, பிளாக் கலர் டிக்கெட் வாங்கிட்டு நேராக பெருமாளை பார்த்தா பெருமாள் நேராக வைகுண்டத்துக்கு அனுப்பிடுவார். சிவராத்திரி ஒரே கூட்டமாக இருக்கும். சரி, நம்ம வந்து சேகர் பாபுக்கு ஃபோனை போட்டுட்டு, நமக்கு தெரிஞ்ச மனுஷன் தான், ஃபோனை போட்டுட்டு கபாலீஸ்வரர் கோயில் அப்படி குறுக்க பூந்தோம்னா சிவன் வந்து நேராக வந்து உட்காந்துட்டு, டெய்லி கோயிலுக்கு வரவனுக்குலாம் கொடுக்க மாட்டேன், இன்னைக்கு வந்து பார்த்தியா உனக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சிவன் உட்காந்துட்டு இருப்பார். நம்மள மாதிரி ஆள் பாருங்க. இப்படி போய் 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 அந்த பழக்கமே இல்லை. சரி, கோயிலுக்கு போவோம்னு வீட்டில் ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ யாராவது ஒருத்தர் ஒரு இனிஷியேட் பண்ணி கோயிலுக்கு போவோம் அப்படின்னா, குழந்தை நான் வரமாட்டேன், எனக்கு டியூஷன் இருக்குன்னு சொல்லும். குழந்தை வந்து டியூஷன் இருக்குன்னு சொல்லுதுன்னு அவளுக்கு பிடிக்காத வேற ஏதாவது வேலை சொல்லியிருக்கேன். ஏன்னா உலகத்திலே பிடிக்காத ஒரு டியூஷன் போகிறது தான். டியூஷன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வந்து வேற ஏதோ மோசமாக சொல்லிட்டாங்க அர்த்தம். இப்போ கோயிலுக்கு போனால் எனக்கு டியூஷன் இருக்குன்னு சொல்லி உடனே அம்மா என்ன சொல்லிடுவா, சரிங்க நீங்கள் போயிட்டு வந்துருங்க, குழந்தைக்கு டியூஷன் போகணும், நான் உட்காந்துக்கிறேன். நீயும் போல குழந்தையும் போல. இந்த ஆள் ஒரு 4 நாள் போவார், 5ஆம் நாள் விட்டுருவார். அதுக்கு ஒரு தத்துவம் வேற சொல்லுவாங்க, பெருமாள் கோயிலில் மட்டும்தான் இருக்காரா, சர்வ வியாபின்னு எல்லா இடத்துலையும் இருக்கார். இந்த வச்சுன்னு இருக்க பிறகு அப்புறம் திரும்பி என்ன பண்ணி கபாலீஸ்வரர் கோயிலில் கியூலுன்னு அப்படி சேவிச்சாதான் உனக்கு வந்து பெருமாள். பார்சாய் பெருமாள் வாசலே இருக்காரு, அவ்வளோயே எங்கள் அப்பா பேரே பார்சாரி தான், கூப்பிட்டேறேன். அப்படி ஒரு சால்ஜாப்பு சமரசம் பண்ணி பண்ணி அடுத்த தலைமுறைக்கு இது போகலை. நான் எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டிருக்கிறேன், சூர்யாட்ட கூட சொன்னேன். அதுக்கு வந்தபோது
நான் பள்ளிக்கூடம் போகலை அப்படின்னு சொன்னபோது விரட்டி விரட்டி அடித்தாங்க. நான் உண்மையிலே சொன்னேன், நமக்கு அது அலர்ஜி, அந்த பக்கம் போக வேண்டாம்னு சொன்னேன். நான் வேண்டாம்னு கேட்கல, அடித்து அடித்து இழுத்துட்டு போனாங்க. எங்கே தப்பி ஸ்ரீவிழுத்தூர் சின்ன ஊர் பாருங்க, எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அது வேற நம்ம ஹிந்தி பேசுகிற குடும்பமா, துண்டா கண்டுபிடிச்சிடுவாங்க. அது எங்கே போனாலும் வச்சுருவாங்க. அவன் தானே சேட்டு பையன், நம்ம கண்டுபிடிச்சாங்க. படக்கு ஹிந்தி பேசுகிற முறை சேட்டுன்னு எங்கள் ஊரில் ஒரு ஐதீகம். அதனால் ஹிந்தி அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே எங்கே ஹிந்தியில் லெட்டர் வந்தாலும் எங்காத்துக்கு வந்துடும். அது லெட்டரில் ஹிந்தியில் இருக்கும். நாங்கள் அப்புறம் அடித்து ரீடைரக்ட் பண்ணி அதை தமிழில் இங்கிலீஷில் பேர் எழுதி நாங்கள் அனுப்பிவிடுவோம். யாருக்கோ சிவகாசியிலையோ மதுரையிலோ யாருக்கோ போக ஃபுல்லாக வந்துடும். அடித்து 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 பள்ளிக்கூடம் அனுப்புனாங்க. அப்போ குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகலை அப்படின்னா அடிக்கிற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இழுத்துட்டு போய் முதல் நாள் பள்ளிக்கூடம் போகிற குழந்தை எந்த குழந்தை சந்தோஷமா போயிரு சொல்லுங்க? ஹாப்பியா யாரா போயிருங்க? அழுது கதறி அடிச்சு இன்னமோ கொலைக்களத்துக்கு அனுப்புற மாதிரியே இவங்க எப்படி வளர்க்குறாங்க? இரு உன்னை டீச்சர்கிட்ட பிடிச்சி கொடுக்குறேன். முன்னாடிலாம் பேய் பிசாசிட்ட பிடிச்சி கொடுக்குறேன், பூச்சாண்ட பிடிச்சி. இப்போ டீச்சர் அவங்க முதல்ல ரெடியாது, டீச்சர் தான் பேய், அவன் ரெடி ஆயிடும், ஃபார்ம் ஆயிடும். அப்போ அந்த ஸ்கூலுக்கு போன பேய் இருக்கிற 42 டீச்சர் என்ன இப்படி போனால் என்ன ஆகும்? அப்போ ஸ்கூலுக்கு போனால் பிரச்சனை, ஸ்கூலுக்கு போகலன்னா அடி அப்படின்னு. அப்போ பிடிச்சதோ பிடிக்கலையோ ஸ்கூலுக்கு போயாக வேண்டிய கட்டாயம் எல்லா குழந்தைங்க. அப்படி ஒரு வீட்டில் நான் கோயிலுக்கு போகலை அப்படின்னு சொல்லி சொன்னா அடிச்சு இழுத்து சவட்டி அடிச்சு கோயிலுக்கு போடான்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விஷயத்தை பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காரு. அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண, அம்மா பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ண, பிள்ளை அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண, எல்லாரும் பேசி 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 நம்ம கோயிலுக்கு போக வேண்டியதுங்கிறது ஒரு ஆப்ஷனல் அப்படின்னு. அது ஒரு வாய்ப்பு இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை. உற்சவமூர்த்தி எப்படி நம்ம வீட்டு வாசலில் தான் வருவார், வரும்போது பார்த்துக்கலாம். அவர் ஒருவர் போஸ்ட்மேன் மாதிரி அவர் ஒருவர். அப்போ நாம தேடி போய் பார்க்கறதுங்கிற விஷயமே இல்லை. அப்போ கோயிலுக்கு போறது இல்லை, பக்தி இல்லை அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு வந்தா என்ன ஆகும் அப்படின்னா ஒழுங்கீனம் உச்சத்துக்கு போகும். டிசிப்ளின் அப்படிங்கிறது காமெடி ஆகும். நீங்க ஒரு வார்த்தை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, லா அண்ட் ஆர்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சட்டம் அண்ட் ஒழுங்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சட்டம் சரி எழுதி வைக்கப்பட்டிருக்கு, அது என்ன ஒழுங்கு? புரியுங்களா? சட்டம் என்ன? இது இது செய்யணும், இது செய்யக்கூடாது, செஞ்சா பிரச்சனை, செய்யாட்டா பிரச்சனை, எழுதியாச்சு, அது சட்டம், லா, கிளியர். ஒழுங்கு எங்க எழுதி இருக்கு? சட்டம் எழுதி இருக்கு, ஒழுங்கு எங்க எழுதி இருக்கு? அப்ப சட்டம் மட்டும் பத்தாது, ஒழுங்கும் சேர்ந்து இருக்கணும். அதனால தான் சட்டம் ஒழுங்கு சேர்த்து வச்சான், லா அண்ட் ஆர்டர். இந்த பக்தி இல்லைன்னா என்ன ஆகும்னா ஆர்டர் கெட்டு போயிடும். பெரியவர்களை மதிக்கிற தன்மை, உறவுகளை போற்றுகிற குணம், கடவுளை ஏற்கிற குணம், இது எல்லாம் காணாம போயிடும். கடவுளை ஏற்கிற குணம் காணாம போனா என்ன ஆகும்? முதல்ல கடவுள் இல்லைன்னு கிளம்புவான், பிறகு நான் தான் கடவுள்னு கிளம்புவான். ஹிரண்யகசிபுல தான் பார்த்தோம், நான் தான் கடவுள்னு கிளம்புவான். புதிய புதிய குருமார்கள்லாம் உருவாயிருவாங்க. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால நான் தான் கடவுள்மாங்க. அப்ப நானும் தானே கடவுள்னா செல்லாதுன்றுவாங்க. இந்த நவயுக குருக்கள்கிட்ட போயிட்டு இப்போ நீ தானே கடவுள், ஆமாம் நான் தான் அவதார புருஷன், இப்போ நான் எந்த புருஷன்? கவிதா புருஷன் போதுமா? நானும் ஒரு அவதார புருஷன் கிடையாது, ஒத்துக்க மாட்டேன். அப்ப இந்த பக்தி மட்டும்தான் இந்த ஒழுங்கை கொண்டு வரும். இந்த பக்தி எங்கிருந்து வரும்? கோவிலுக்கு போனாதான் வரும். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னா பைத்தியக்காரனா? எதுக்கு சொல்லியிருப்பான்? அபார்ட்மெண்ட் இருக்கணும், ஏசி இருக்கணும், பார்க்கிங் இருக்கணும், பக்கத்து வீட்டில் நாய்ஸ் இருக்கக்கூடாது, பக்கத்தில் நாய்ஸ் இருக்கக்கூடாது, நாய்ஸும் இருக்கக்கூடாது, நாய்ஸும் இருக்கக்கூடாது, அப்படிலாம் கண்டிஷன் போடலாம். கோயில் அப்போ ஏன் ஏசி இருக்கு இல்லாத வீட்டில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லாமல் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னான்? கோவில் தான் எல்லாத்துக்குமான மையப்புள்ளிகளாக இருந்தது. ராஜராஜ சோழன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கட்டிய அரண்மனை எங்கே? ராஜராஜ சோழன் தான் இருக்கிறதுக்கு ஒரு உடையார் படிச்சிருப்பீங்க, எல்லாருமே படிச்சிருப்பீங்க. தான் தங்குறதுக்கு, தான் குடியிருந்ததுக்கு ஒரு அரண்மனை கட்டியிருப்பான்ல. ராஜேந்திரன் ஒரு அரண்மனை கட்டியிருப்பான்ல. ஆதித்த கரிகால அரண்மனை. எவ்வளவு 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 பெரிய பராக்கிரமசாலிகள், எவ்வளவு பெரிய சக்கரவர்த்திகள், உலகத்தை ஆண்டவர்கள், கங்கை கொண்டவன், இமயவரம்பன், எவ்வளவு எவ்வளவு பேர். அவர்கள் கட்டிய அரண்மனை எங்கே? அவர்கள் கட்டிய கோவில் எங்கே? அவ்வளவுதான்.
ராஜராஜ சோழன் சக்கரவர்த்தி, உலகத்தை வென்றவன். அவன் கட்டின வீடு அரண்மனை இல்லை. ஏன்னா அது அவனுக்காக கட்டினது, அவனோட போச்சு. அவன் கட்டின கோயில் இருக்கிறது, அது அவனுக்காக கட்டலை, நமக்காக கட்டினா, இன்னமும் இருக்கு. அவ்வளவு செலவழிச்சு அவ்வளவு உயிரை கொடுத்து ராஜராஜேஸ்வரம் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு நிறைய தரவுகள் இருக்கு. பாலகுமார் அதை பெருசாக எழுதியிருக்கிறார். நிறைய தரவுகள் இருக்கு. அவ்வளவு மனசை செலுத்தி அக்கா தம்பி எல்லாம் காசை கொடுத்து கீழே இருந்து பிறகு அடியிலேருந்து கொண்டு போட்டு அவ்வளோ பெரிய மிரக்கிள், ஒரு ஆர்கிடெக்சரல் மிரக்கிள் வந்து செஞ்சு அவ்வளோ கவனம் செலுத்தினவன் அவனுடைய அரண்மனைக்கு இப்படி செலுத்தி இருக்கணும்ல. அதுக்கு ஏதாவது ஆவணங்கள் இருக்கா, தரவுகள் இருக்கா? அதில் அக்கறை எங்கேயா இருக்கு? அப்போ அவ்வளோ பிரம்மாண்டமாக கவனம் செலுத்தி கட்டின கோயில் கட்டினவன் கிறுக்கனா? அவனுக்கு விவரம் தெரியாதா? ஏன் கோயில் கட்டினான்? அதை பாதுகாக்கிறதுக்கு எப்படி அவ்வளோ பெரிய சுவர்களை கட்டினா, மதில்களை கட்டினா, அகலியை வெட்டினா? அனிருத்த பிரம்மராயருடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி அவ்வளோ பெருசாக வரும்? எப்படி இது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இது சாத்தியமாச்சு? எப்படி அவங்களுக்கு அந்த தொலைநோக்கு பார்வை இருந்து இன்னைக்கு யுனெஸ்கோவுடைய பாதுகாக்கக்கூடிய மையமாக எப்படி அது மாறி நிற்குது? எது பாதுகாக்கப்பட வேண்டியது என்று யுனெஸ்கோவுக்கு தெரிந்திருக்கிறது, நமக்கு தெரியவில்லை. பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் கோவில்கள். அந்த கோவில்களை அறநிலையத்துறையிட்ட கொடுத்துட்டீங்கன்னு என்ன ஆகும்? அவங்க கட்டாயமாக பாதுகாப்பாங்க. எதை? உண்டியல். அவர்கள் பாதுகாக்க வேண்டியது எதுன்னு அவங்களுக்கு தெரியும். சிரிக்கிறதுக்காக சொல்ல, நொந்து நூலாகி வேதனைப்பட்டு வைத்திருச்சல சொல்லிட்டு அறநிலையத்துறை தான் கோயில்களை கணக்கு வழக்கு பார்க்குது. அப்படி தான் நாங்கள் எங்கள் சேனலில் போடுறோம். நிறைய பேர் வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்கள்ன்றான். எப்படி கட்டுப்பாட்டுக்கு வரும்னு எனக்கு தெரியல. எப்படி பெருமாளும் கோவிலும் சுவாமியும் கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடியவங்களா என்ன? கணக்கு வழக்கு பார்க்க அக்கௌண்டன்ஸ், அவ்வளோதான். கணக்கு வழக்கு பார்க்குது. அப்போ அந்த கணக்கு வழக்கு பார்க்குற கோயில்களில் அறநிலையத்துறை உள்ள வந்திருக்கு. அவங்க இந்த கோயில்களை எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமோ? எப்படி பண்ணணும்? இது வைணவ கோயில், இது சக்தி கோயில், இது சிவன் கோயில், இது முருகன் கோயில், இது பிள்ளையார் கோயில், கானபத்தியம், சௌரம், வைணவம், சைவம், அப்படி கொண்டு போகணும்ல. அப்படி கொண்டு போல. இது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் உள்ள கோவில், இது 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் உள்ள கோவில், இது 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் உள்ள கோவில். அறநிலையத்துறை கோவில்களை எப்படி பகுத்து பிரித்திருக்கிறது தயவுசெய்து நீங்க பார்க்கணும். வருமானத்தின் அடிப்படையில் பிரிச்சிருக்கு. அப்புறம் கோயில் சரியா பராமரிக்கப்படும் எப்படி எதிர்பார்க்கிறது? கோயில் எப்ப சரியா பராமரிக்கப்படும் அப்படின்னா, நாம எப்ப கோயிலுக்கு போறோமோ அப்பதான் பராமரிக்கப்படும். கோயிலுக்கு போகிறவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தா, பீகாரில் எலெக்ஷனை ஒட்டி சர்வேக்காக போயிருந்தேன். அந்த சர்வேக்கு போயிருந்தபோது சாசாராம் அப்படின்னு ஒரு இடம், ஷேர்ஷா அப்படின்னு ஒரு ராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ராஜா இருந்த இடம் சாசாராம் அப்படின்னு பேர். எங்கள் மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டம். அந்த மாவட்டத்தில் மாவோயிஸ்ட் நக்சல்வாதிகள் பயங்கர ஆதிக்கம், தாக்கம் அங்கே ரொம்ப உண்டு. அங்கே வந்து அந்த மாவட்டத்துக்கு எஸ்பிக்கள் வந்தாங்கன்னா 2 மாதத்தில் 3 மாதத்தில் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஓடிடுவாங்க. எஸ்பிக்கள், காவல்துறை சூப்பரிண்டென்ட்ஸ் ஓடிடுவாங்க. நான் அங்கே எலெக்ஷன் சர்வேக்காக போயிருந்தபோது அங்கே எஸ்பி வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த எஸ்பியோடைய அந்த சர்வீஸ் லிஸ்ட் பார்த்தா 1 வருஷம் கிராஸ் பண்ண எஸ்பியே கிடையாது. ஒன்று ஓடிடுறான், இல்லாட்டி அடி வாங்கிடுறான், இல்லாட்டி இல்லாமல் போயிடுறான். அப்புறம் இந்த எஸ்பி வந்தார், ரொம்ப யங் சாப், ரொம்ப சின்ன பையன். அவர் வந்து அவருடைய குடும்பத்தை பட்னாவில் விட்டுட்டு அவர் மட்டும் தனியாக அங்கே இருந்தார். பயங்கர பாதுகாப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், ராஜராஜேஸ்வரம் மதில் மாதிரி அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இடையில டவர்லாம் வந்து செக்யூரிட்டி டவர்லாம் போட்டு வச்சுட்டு அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு அதை அவரை போய் பார்த்து எப்படி இருக்கீங்க, ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கேட்டபோது ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணேன், அதனால கொஞ்சம் சரியாச்சுன்னு. என்னங்க டெக்னிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஷேர்ஷா யூஸ் பண்ண கோட்டை அங்கே இருந்துச்சு, இன்னமும் இருக்கு. அந்த கோட்டை தான் இந்த நக்சல்களுடைய பதுங்கு இடமாக இருந்துச்சு. அந்த கோட்டை வந்து மலை மேலே இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் அவங்க வந்து ஆக்கிரமிச்சு பண்ணினாலும் இங்கேருந்து யாராலையும் போக முடியல. அப்போ இவர் என்ன பண்ணார், அந்த சாசாராம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பீகார் பூரா வந்து
ஷேர்ஷாவுடைய கோட்டைக்கு வாங்க, ஷேர்கானுடைய கோட்டைக்கு வாங்கன்னு பிரச்சாரம் பண்ணார். எல்லா ஊர்களுக்கும் பிரச்சாரம் பண்ணி அங்கே வாங்க அங்கே வாங்கன்னு நம்மால் பூரா ஏதோ டூர் போல தெரியுது, நல்லா இருக்கும் போது ஜாலியாக இருக்கும் பொழுது ஷேர்ஷா இருந்த கோட்டை, அந்த சாசாராம் கோட்டையில் இருந்த அந்த சுத்திப்பத்து கிராமத்துக்காரர்கள் தெரியும் அது போகக்கூடாத இடம்னு, சுற்றுவாங்கன்னு. அதனால் என்னோட இவனை வச்சு பிரயோஜனம் இல்லை, வெளியூர்காரங்களை பூரா வா வா வான்னு பூரா ஜோடி ஜோடியாக டூர் கிளம்பிட்டான். ஆட்களுடைய ஃப்ளோட்டிங் வர 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 அவர்கள் பதுங்க வேண்டியதாக இட்டு அவர்கள் பின்வாங்க வேண்டியதாக போச்சு. 2 விதமாக பண்ணார். ஒன்று துப்பாக்கி மூலமாக பண்ணார், அது தனிக்கதை, இந்த இடத்துக்கு தொடர்புலாது. 2வது ஆப்ஷன் என்ன பண்ணார்னா பப்ளிக்குடைய ஃப்ளோட்டிங் அதிகம் விட்டார். ஏன் ராத்திரியில் திருட்டு நடக்குது? ராத்திரி எல்லாரும் தூங்கிடுவோம். ஏன் பகலில் கம்மியாக திருட்டு நடக்குது? திருட்டு நடக்கலன்னு சொல்ல முடியல, நம்ம பார்க்கணும்ல. அப்போ கம்மியாக ஏன் திருட்டு? நடமாட்டம் இருந்தால் திருட்டு கம்மியாக இருக்கும். கோயில்களுக்கு ஆள் வந்துக்கிட்டே இருந்தா அது சாதாரணமாக சரியாயிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துச்சு. கள்ளக்குறிச்சிக்கு புதிய கலெக்டரேட் துவக்கணும், புதிய கலெக்டரேட் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க. அதிமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி புதுசாக மாவட்டம் உருவாகுது, அதுக்கு ஒரு கலெக்டரேட் வேணும். கலெக்டரேட் வேணும், ஒரு 60-70 ஏக்கர் இடம் வேணும். 60-70 ஏக்கர் இடம் வேணும். எங்கே கொடுக்கறது? புறா ஒரு கோயில், அங்கே ஒரு கோயில் அர்த்தநாரீஸ்வரம் அப்படின்னு ஊர். அர்த்தநாரீஸ்வரர் அங்கே உட்கார்ந்துருக்கார். அவருடைய கோயில் லேண்டை வந்து எடுத்தாச்சு. அங்கே அடிக்கல் நாட்டின பிறகுதான் அந்த இடத்துல ஒருங்கிணைந்த மாவட்ட ஆட்சியர் வளாகம் அமைய போகுதுன்னு அறிவித்த பிறகுதான் அந்த இடத்த நாங்கள் எடுத்துக்கிறோம்னே அறளைத்துறைக்கே சொல்லப்படுது. அறளைத்துறை கோவிலுக்கு சொல்லணும். கோவிலில் இருக்கக்கூடிய தக்கார் அங்கே உள்ள டிசிஷன்ஸ் எடுத்து அவங்கெல்லாம் வந்து அறங்காவலர் குழுலாம் எடுத்து அவங்க தீர்மானம் போட்டு கொடுக்கும். ஆனால் ப்ராசஸ் நடந்து ரிவர்ஸில் இடம் எடுக்கப்பட்டாச்சு. ஓனருக்கு தெரியாமல் இடம் எடுக்கப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் உட்கார்ந்துட்டு இருக்கார். என்ன பிரச்சனை நாங்கள் யோசிச்சு பார்த்தா அந்த கோவிலில் அர்த்தநாரீஸ்வரரே இல்லை, இந்த கோயிலில் அம்பாலே இல்லை. அந்த கோவிலை ஊர் மக்கள் கைவிட்டார்கள், ஊர் மக்களை அர்த்தநாரீஸ்வரர் கைவிட்டார். கோவிலே இல்லை, 60 ஏக்கர் இருந்தா என்ன, 66 ஏக்கர் இல்லாமல் போனா என்னன்னு அவர் மாட்டு கிளம்பி போயிட்டார். அப்ப நிலத்தை காப்பாற்றணும்னு ரங்கராஜ நரசிம்மன் போல யாரோ ஒருத்தர் வந்து கேஸ் போட்டு இங்கே பஞ்சாயத்து பண்ணி ஹைகோர்ட்ல பண்றதெல்லாம் தப்பு. வேற 2வது விஷயம், அந்த சுவாமியை காப்பாற்றணும் தோணாம போயிருச்சே, அந்த எண்ணம் வராம போயிருச்சே. எப்படிப்பட்ட ஊர், எவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்ச ஊர். ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் அந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. உள்ளுக்கான் வந்து படையெடுத்த போது பெருமாளை காப்பாற்றுறதுக்காக போர் புரியறதுக்கு தெம்பு கிடையாது. சாமானிய மக்கள் நீங்கள் நான் எந்த போர் புரிய முடியும், எந்த சண்டை வந்திருக்க உள்ளுக்கான் படையோட வந்திருக்கிறான், இறக்கமற்றவன். பெருமாளை காப்பாற்றுறதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஐடியா ரெடி பண்ற கேப்ல அவனை தாமதப்படுத்துறதுக்காக 12,000 பேர் தலையை கொடுத்து 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 இறந்திருக்கான். அவனை 12,000 பேர். காவிரியில் என்ன ஓடி இருக்கும்? ரத்தம் தானே ஓடி இருக்கும். 12,000 பேர் வரிசையில் நின்று வெட்டி கொடுத்துருக்கான். பின்னாடி இருக்கிறவனுக்கு பார்த்து தான் இருப்பான், அந்த மாதிரி தலை இப்படி தான் துண்டாக போகுது அப்படின்னு சொல்லி என் தலையை வந்து கொடுக்குறானே. அந்த 2 செகண்ட் என் தலையை வெட்டுறது மூலமா என் பெருமாளை காப்பாற்றுறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணிட மாட்டேன்னு நினைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட தியாகங்கள் இருந்த இடத்துல எவ்வளவு கோயில்கள், அதை அப்படியே விட்டுட்டு அந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டோம். நான் உண்டு, என்னுடைய பணம் உண்டு, நான் உண்டு, என்னுடைய பொண்டாட்டி புள்ள உண்டுன்னு இருந்துட்டா பெருமாள் நம்மளை எப்படி காப்பாற்றுவார் நினைக்கும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. எங்க அக்கா கனிமொழி கேட்டாங்க, எல்லாரையும் காப்பாத்துறாரு பெருமாள், அவருடைய உண்டியலுக்கு முன்னாடி எதுக்கு போலீஸை போட்டு வச்சிருக்கீங்க? உங்கள்கிட்ட எல்லாம் இருந்து காப்பாத்ததான். அறநிலையத்துறை வந்துரும்ல உண்டியலுக்கு, உண்டியல் போட்டா வந்துருதுல, அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான். அப்ப வேற எதுவுமே செய்ய மாட்டேன், இதுதான் வந்து நிப்பேன்னு என்ன அர்த்தம்? நாம் அந்த பக்கம் தலையிடலன்னு அர்த்தம் நம்முடைய குடும்பத்துக்கு. அதுதான் வந்து எங்க அம்மா கேட்கிறா, எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோடு. எப்படி உறங்குவேன்னு தூங்கிட்டு இருக்கிற புறா எழுப்புறது தான் வேலைன்னு கிளம்புனா. மார்கழி மாதம் 30 நாள் 30 பாசுரம், ஒவ்வொரு பாசுரத்துலையும் போய் 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 எழுப்பிக்கிட்டே இருக்கு. வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடையில ரொம்பாவாய். என்னடா செய்யணும்னா ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை,
வெறும்ன வந்து பாடிக்கிட்டு இருக்கு போதும், வெறும்ன பக்தி பண்ணு போதும். இந்த கலியுகத்தை பற்றி எல்லா பெரிய மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இங்கே தபஸ் சாத்தியம் இல்லை, யாகங்கள் ஹோமங்கள் சாத்தியம் இல்லை, அதில் நிறைய ஹீனங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதை எல்லாராலும் செய்ய முடியாது, அவ்வளவு வந்து சுத்தம் இல்லை. அப்போ என்ன செய்யறது? பக்தி பண்ணு போதும், நாமஸ்மரணை பண்ணு போதும், பெருமாள் நாமத்தை சொல்லு போதும். யோகிராம் சுமதன் என்ன சொல்லிட்டு இருந்தார்? சுற்றி 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 வேற ஒன்றுமே, பஜன் தான், கீர்த்தனை தான். ஒரு மணி நேரம் கீர்த்தனை கேட்டுட்டு கீர்த்தனையில் உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு போங்களேன், அந்த கீர்த்தனை காதில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இறங்கின உடனே அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற ஃபீல் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு ஃப்ளைட்டில் ஒரு 27 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜெட்லாக்கா, ஏதோ லாக் சொல்லுவாங்க, ஜெட்லாக்காய் அப்படி அந்த ஃப்ளைட் ஃபீல், அந்த டைம் ஜோனுடைய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இது என்ன காட்டுது? எதில் நீ லயிச்சிருக்கியோ அனுபவிச்சிருக்குதோ அது காலம் பூரா தொடரும் அப்படிங்கிறது காட்டு. அப்போ நம்ம அந்த பஜனைகள் மூலமாக, கீர்த்தனைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, கோயிலுக்கு போகிறதன் மூலமாக அந்த எண்ணம் உள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கும், அது தக்க வைக்கப்பட்டே இருக்கும். ஒரு சினிமா பாட்டு வந்தோடனே, சினிமாக்கார பிள்ளைங்களாம் நிறையா இருக்காங்க, தம்பி சூர்யா கூட சொல்லலாம். சினிமா பாட்டு வந்தோடனே அந்த பாட்டு எப்படி ஒரு, என்னுடைய பிள்ளைகள் தான் ரொம்ப பெருசாக வியந்திருக்கிறேன். எங்கள் வீட்டில் சினிமா பாட்டு ஓடவே ஓடாது. படித்தது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்கூலு, நாங்கள் தான் கொண்டு போய் விட்டு வந்திருக்கிறோம், அல்லது வேனில் வந்துடுவாங்க. சினிமா பாட்டுக்கான சந்தர்ப்பமே இல்லை. எல்லா இங்கிலீஷ் பாட்டும் பாடுறதுகள், எல்லா ஹிந்தி பாட்டும் பாடுறது. எனக்கு ஒரு ஹிந்தி பாட்டு தெரியாது, இங்கிலீஷ் பாட்டு தெரியும், நமக்கு இங்கிலீஷ் பேச வராது, பாட்டுக்கு எங்கே போகிறது? எல்லா பாட்டும் எங்கேருந்து கற்றுக்குறாங்கன்னே தெரியலையே, எப்படி வந்து உள்ள இறங்குது. அப்போ பூட்டி வச்ச கதவுக்குள்ள குளிர் போல ஊடுகிறது இந்த கலாச்சாரம். நமக்கு தெரியாம அந்த உணர்வு அப்படியே கலாச்சாரம் வந்து நிற்குது. இந்த வெஸ்டர்னைசேஷன் சொல்லி மாடர்னைசேஷன் சொல்றோம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நகர்மயமாக்கல் அதிகமாக இந்த கலாச்சார சீரழிவும் அதிகமாகிறது. அதை நான் மேற்கத்தியர்கள் நாடுகளை சொல்ல மாட்டேன், நம்மளை தான் சொல்லுவேன். திரும்ப நான் இந்த பக்கம் வேற பக்கம் இருக்கிறேன். இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா கிராமங்களில் வாசல்ல கோலம் போடலைன்னா கூச்சப்படுவாங்க. என்ன வாசல்ல கோலம் இல்லைன்னு பக்கத்து வீட்டுக்காரமா வந்து கேட்டுட்டு போயிடும். இன்னைக்கு வாசல்ல கோலம்னா என் கோலமே அலங்கோலமா இருக்குன்னு சண்டைக்கு வரும். ஒரு வீட்டுக்காரர் தெரியாம கோலம் போடலன்னா ஏன் நீங்க வேணா போடுங்கன்றுவா. நம்மால் நமக்கு எதுக்குடா அந்த வம்புன்னு சொல்லிட்டு பேசாம உட்காந்து. என்னை மாதிரி நிறைய பேர் இருக்கான். நான் வந்து சாப்பாடு என்ன வச்சிருக்கேன்னு கேட்கவே மாட்டேன். ஏன் இல்லைன்னா சமைக்க போறீங்களான்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கும் சமைக்க தெரியாது, நான் வெந்நீர் கூட வச்சுக்கிட்டேன் பேசாமல் வந்து பெருமாள் கொடுக்குறேன், எங்கள் ஆத்துக்காரி கொடுக்குறோம், பெருமாள் கொடுக்குற ஒன்று தான், பெருமாள் ஏதோ போறாருன்னு சாப்பிட்டு நிற்க தான். அப்போ கிராமங்களில் இருக்கும்போது, ஊர்களில் இருக்கும்போது 4 பேர் 4 சொல்லுவாங்கங்கிற கூச்சம் இருந்தது. நகரத்தில் யாரும் யாரையும் கேட்பார் இல்லை. அதனால் நம்முடைய கடமைகளை, பக்தியை, நாமஸ்மரணையை, கோயிலுக்கு போகிறதை, வாசலில் கோலம் போடுறதை எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எதையுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். சரி, பெருமாளை பாடுனா என்ன செய்வ? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் யாரு செய்வா? எங்க அம்மா அழகா சொல்றா, 2 ஏகாரம் போட்டு, நாராயணனே நமக்கே. யாரா உனக்கு பறை தருவா, யாரா அவனுக்கு கொடுப்பான்னா அவனே சாட்சாத் பெருமாளே கொடுப்பா. யாருக்குடா கொடுப்பான்னா நமக்கு தான் கொடுப்பான். அவனுக்கு அதை விட்டா நமக்கு கதி என்ன இருக்கு? அவனுக்கு அவன் எங்க தப்பிச்சு போக முடியும்ன்றான். சிக்கனை பிடித்தேன், நீ எங்க எழுந்தர் உழுதி நீ ஏன்றாள். அந்த மாதிரி நான் பிடிச்சேன், அவன் எங்க போவான்றான். அப்படி பிடிச்சி வச்சு முதல்ல கூப்பிடும் போது செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு ஒரு 4 பேரை கூப்பிடுறான். அப்புறம் 10வது போல தெரியுது 2வது பாட்டிலேயே வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு. எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வாங்க எந்திரிக்கும். காலில் மார்கழி மாசம் ஆச்சு, காத்தால ஆச்சு, எந்திரிச்சு கோயில் பண்ணி எல்லாருமே எந்திரிக்கும். பாடுனா என்ன கிடைக்கும்? இந்த பக்தி பாருங்க, ஏதோ ஒரு மூட நம்பிக்கை போல கொண்டு போய் வச்சுட்டான். பயந்தவன், முட்டாள், தப்பு செய்கிறவன் அவன் தான் பக்தியோடு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஐ எம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஐ ஹேவ் நோ ஃபியர்ஸ், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்க. பக்தி வந்து ஒழுக்கத்தை மட்டுமல்ல, ஆச்சரியமான ஞானத்தை கொடுக்கிறது, மிகப்பெரிய தெளிவை கொடுக்கிறது, ஏன் அறிவியலை கொடுத்திருக்கிறது. நான் சொல்லுவேன்,
பக்தி எப்படிங்க அறிவியலை கொடுக்கணும் ஒரு ஆச்சரியமா கட்டாயமா கேட்கணும். பகவத்கீதையை ஒரு நாளைக்கு ஒரு பக்கம்னு படிக்கிற புண்ணியம் கிடைக்குது. ஸ்லோகங்கள்லாம் சொல்ற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை. அதில் ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் பார்த்தேன். எப்படி நெருப்பை புகை மறைத்திருக்கிறதோ, எப்படி கண்ணாடியை தூசி மறைத்திருக்கிறதோ, எப்படி கருவை கருப்பை மறைத்திருக்கிறதோ, அப்படி உன்னுடைய ஞானத்தை ஆசை மறைத்திருக்கிறது. இதுல நீங்க எல்லாம் பிலாசபியை பார்ப்பீங்க, நான் அதை பார்க்கல, நான் சயின்ஸை பார்க்கிறேன். பகவான் கீதையில சொல்றான் எப்படி நெருப்பை புகை மறைத்திருக்கிறதோ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நெருப்பு தான் முதல் கண்டுபிடிப்பு. அது நெருப்பு காலகாலமா இருந்துட்டு இருக்கு, அது பெரிய விஷயம் இல்லை. அப்போ நெருப்பை புகை மறைச்சிருக்க தெரிஞ்சிடும். கீதை சொன்ன கண்ணனுக்கு கண்ணாடியை தூசி மறைத்திருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்ப அந்த காலத்துல கண்ணாடி இருந்திருக்கு. கண்ணாடிங்கிறது சைனாக்காரன் கண்டுபிடிச்சா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தண்ணியில பார்த்தான்னு சொல்ல, எங்க அம்மா ஆண்டாள் தண்ணியில பார்க்கறான்னு சொல்லி சொல்லுவாங்க. தண்ணி குளத்தே அந்த சின்ன கிணறையே கண்ணாடி பத்தி எங்க ஊர்ல இன்னமும் ஆண்டாள் கோயில கண்ணாடி கிணறுன்னு ஒரு உக்கமும் தட்டோலியும் தந்துன்னு தட்டை வச்சு கண்ணாடி முகம் பார்க்கிற ஒரு பழக்கம் வச்சு பகவான் சொல்றாரு இந்த இடத்துல கண்ணாடியை தூசி மறைக்கிறது போல. அப்ப கண்ணாடி அப்பயே இருந்ததா? அடுத்த கேள்வி இன்னும் அடுத்த பாயிண்ட் இன்னும் ஆச்சரியம். கருவை கர்ப்பப்பை மறைப்பது போல எப்படி தெரியும் சொல்லுங்க? பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி பூரா எங்க அண்ணன் அன்னைக்கே உள்ள வித்த காட்டியிருக்கு. அவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. இதை எந்த சயின்டிஸ்ட் சொல்லி கொடுத்தான்? உலகத்துக்கே அறிவை சொல்லி கொடுத்தது நாங்க தான். ஒரு குரூப் இங்க இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் நீங்க பூரா முட்டாப்பையில இருந்தீங்க, நாங்க தான் உங்களுக்கு அறிவை கொடுத்தீங்க. இதுல உலக நாடுகள் வேற இருக்கு. நாங்க தான் அறிவு, நாங்க தான் அறிவு அப்படி. நீங்க எல்லாம் வெறும் பாம்பாட்டிகள், யானைகளை சுத்திட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அறிவு கிடையாது. அன்னைக்கு சொல்லியிருக்கிறான் கீதையில கண்ணன். எங்க அம்மா ஆழிமலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழி உள்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் போர் உருவம்போல் மெய்கருத்து, பாலியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆளிபோல் மின்னி வளம்புரி போல் சங்கதிர்ந்து தாளாதே சார்ந்து முடைத்த சரமலை போல் வாழ உலகில் பெய்தாய். இந்த ஒரு மழை எப்படி உருவாகுது, இந்த மழை எப்படி உருவாகுதுங்கிற ப்ராசஸ, மொத்த சயின்டிபிக் ப்ராசஸ, கடல்ல இருந்து அது ஆவியாகி மேக கூட்டமாகி இடியாகி மின்னலாகி மழையாகி நிக்கிது அப்படின்றாங்க. யாருக்கு யார் சயின்ஸ் சொல்லி தர்றது? யாருக்கு யார் அறிவு புகட்டுறது? எங்க அம்மா எப்ப சொல்லி வச்சிருக்கிறான்? எவ்வளவு பெரிய அறிவை சொல்லி வச்சிருக்கிறான்? அப்ப எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது எதுவா இருக்கும் அப்படின்னா பக்தி இருக்கும். இந்த பக்தி எப்படின்னா மதம் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு பார்வை இருக்கு. ராமகோபாலன் அழகா சொல்லார், சுவாமிக்கு தெரியும். மதம் அப்படிங்கிறது அந்த டிஹெச்ஏவா டிஹெச்ஏவா எதை சொல்லணும் அப்படின்னு இருக்கு. யானைக்கு இந்த மதம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அந்த மதம் இல்லை. அதனால தான் இது இந்து மதம்னு பேர் நாம கொடுக்கவே இல்லை, சனாதன தர்மம்னு கொடுத்தது. நீ மதம் பிடிச்சா 4 பேர் கேட்பான் உனக்கு மதம் பிடிச்சிருக்குன்னுவான். எனக்கு வார்த்தையில் விளையாடுறதுக்கு தானே எல்லாம் இருக்காங்க. நல்லா பேச தெரிஞ்சவன் பூரா அறிவாளி. இன்னைக்கு உலகத்தில் இப்போ தான் அறிவாளிங்கிறதுக்கான அடையாளம் பேசாமல் இருப்பதுன்றான். ஆனால் இன்னைக்கு என்ன பேச தெரிஞ்சவன் தான் பெரியாள். பேசியே தானே எல்லாம் கரைச்சி குட்டிச்சோரா உட்காந்து. அப்ப மதமான இல்லை, சனாதன தர்மம் அப்படின்னா மகா பெரியவர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க. இது எப்படி இது சனாதன தர்மமாச்சு? அன்னைக்கே தெரியும். இஸ்லாத்துல இருந்து, கிறிஸ்டியானிட்டில இருந்து, சீக்கியத்துல இருந்து, ஜைனத்துல இருந்து, பௌத்தது எல்லா மதமும் ஒரு நபர்களால் உருவாக்கப்பட்டது. அவர்களுக்கு பிறகு உருவானது அந்த மதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகுதான் இஸ்லாம். அதற்கு முன்னாடி அந்த மதம் கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பிறகுதான் கிறிஸ்துவ மதம் உருவாது. அந்த மதம் அவருக்கு முன்னாடி அந்த மதம் கிடையாது. ஆனால் இந்த மதம் எத்தனை நாள் இருக்குங்கிறது மட்டுமல்ல, எப்போ உருவானது என்பதும் யாருக்கும் தெரியாது. இவள் என்று பிறந்தால் என்றுணர முடியாத இயல்பினலாம் எங்கள் தாய். காலகாலமாக ஒருத்தரால உருவாக்கப்பட்டது கிடையாது. வேதத்தை தொகுத்தவர் நீங்க வியாசர்னு சொல்லலாம். வேதத்தை எழுதினவர் யாருன்னு கேட்டு பாருங்க. வேதத்தை எழுதினவர் யாருன்னு கேட்டு பாருங்க. காலகாலமா. அப்ப முழுக்க அவ்வளவு எத்தனை யுகங்களா? சரி, இந்து மதத்தை உருவாக்குனது யார்? இது தானாக உருவான ஒரு வாழ்வியல் தத்துவம்ன்றான், லைஃப் ஸ்டைல்ன்றான். நான் சொல்ல சார், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நான் சொன்னா சண்டைக்கு வருவாங்க.
சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவுபட சொல்லிருக்கு, இந்து மதம் என்பது வெறும் ரிலீஜன் அல்ல, இது லிவிங் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல். இது வெறும்னா மதமாக பார்க்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. கான்ஸ்டிடியூஷனில் ஹிந்து மேரேஜ் ஆக்ட்லாம் இருக்கு, இது எல்லா மேரேஜுக்கு ஒரு மாதிரி. அப்போ அந்த மேரேஜ் ஆக்டில் சொல்லும் போது அப்போ ஹிந்துன்னு யாரும் சொல்ல வேண்டியிருக்குல்ல. அப்போ ஹிந்து மேரேஜ் ஆக்ட், அப்போ ஹிந்து யாரும் கேட்கலாம், உடனே அதை டிஃபைன் பண்ணணும்ல. யார் கிறிஸ்தவன் இல்லையோ, யார் இஸ்லாமியன் இல்லையோ, அவன்லாம் இந்து. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்துக்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த 2-3 மதத்தை சொல்லிட்டு அவர்களை தவிர மற்ற அத்தனை பேருமே இந்துக்கள் தான். ஏன் சீக்கியர்கள்லேருந்து ஜைனர்கள்லேருந்து பௌத்தர்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கின விஷயம் இது. எல்லாத்தையும் இங்கேருந்து போனதான ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, அயோத்தியில் ராமர் தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ராமர் வந்த பிறகு அவருடைய பின்னாடி இந்த திருவாச்சி இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி அந்த ராமருக்கு பின்னாடி அதில் தசாவதாரங்கள் போட்டிருக்கிறாங்க. கீழே கடைசியில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா 10வது அவதாரமாக யார் உட்கார்ந்துருப்பா? புத்தர், கல்கியான். அது உங்கள் ஊரில், அந்த ஊரில் புத்தர் உட்கார்ந்துருக்கார். ஸ்வீகரிச்சாச்சு. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதம் இந்த மதம். எப்படி போனாலும் ஏற்றுக்கணும். 5 வேளை தொழுகை நடத்தினா தான் இஸ்லாமியன். ஞாயிற்றுக்கிழமையாவது சர்ச்சுக்கு போனா தான் கிறிஸ்டியன். பைக்கில் போயிட்டு ஷூவை கூட கழட்டாமல் ஹெல்மெட்டை கூட கழட்டாமல் போகும்போது பிள்ளையாரை பார்த்து அப்படின்ட்டு போனாலே நம்ம பிள்ளையார் அங்கேருந்தே அப்படின்ட்டு அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி. அவர் இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு பாசக்கார ஆத்துக்காரி கிடைச்சா அந்த ஆத்துக்காரர் எப்படி இருக்கணும்? அதை விட பயங்கரமாக பாரதி மாதிரி, பாலகுமார் மாதிரி கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மான்னு கதறி அழுது துடிச்சிட வேண்டாமா? பொண்டாட்டி தலைமையில் தூக்கி வச்சு ஆடிட வேண்டாமா? அப்போ இப்பேற்பட்ட பெருமாள் உட்கார்ந்துருக்கார், ஓடி ஓடி வர்றார், உனக்காக சேவை செய்கிறார். அப்போ நம்ம எப்படி கொண்டாடணும்? எப்படி கொண்டாடணும்? இப்படி விட்டு போட்டு உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன செய்யறது? தேடலை கொடுக்கிறது, அறிவியலை கொடுக்கிறது, ஞானத்தை கொடுக்கிறது, ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியதாக இந்த பக்தி இருக்கிறது. நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். அந்த ராஜராஜ சோழன் நாட்டை ஆண்டான், உலக சக்கரவர்த்தி ஆனாங்கிற தாண்டி அவனுக்கு பட்டப்பேர் பாருங்க, கிட்டத்தட்ட 42 பட்டப்பேர்கள் சிறப்பு பெயர்கள்னு சொல்றாங்க. திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த திருமுறையெல்லாம் தொகுத்து கொடுத்து காப்பாற்றி கொடுத்து 42 பட்டப்பேர்ல அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பேர் ஒன்று இருக்கான், சிவபாத சேகரன் ஒரு பேர் சொல்றான். எப்படி விரும்பியிருக்கான் பாருங்க. ஆழ்வார்கள்ல தொண்டரடி பொடியாழ்வார்னு ஒருத்தர். இந்த தொண்டருடைய கால் தூசுல அதுதான் நான் அப்படின்ற தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார், அந்த கால் தூசு தான் நானும். எப்படிப்பட்ட பக்தி இங்க கடத்தப்பட்டிருக்கு, எப்படிப்பட்ட பக்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த தன்மை, அந்த அடக்கம் வந்தா என்ன கிடைக்கும்? திமிரு வராது. ஈகோ தான் திமிருக்கான காரணம். நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை நினைச்சு அந்த பெருமாள் அந்த சுவாமியை பார்க்கும்போது ஈகோ இல்லாம திமிரு இல்லாம இருக்கு. ஈகோ இல்லாம இருந்தா சண்டை கிடையாது. யோசிச்சு பாருங்க, விளாடிமிர் புதின் கொஞ்சம் மாத்தி யோசிச்சிருந்தாருன்னா ரஷ்யா உக்ரைன் வார் 3 வருஷமா இல்லை. அங்க காசால அங்கேருந்து ஒரு குழு போய் அன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் அவங்க குண்டு வச்சு ஆள் வச்சு தூக்கிட்டு போகாமல் அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுடைய அமைப்பு ஒரு சிந்திக்காமல் இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. இப்படி ஒவ்வொரு தனிநபர்களுடைய ஈகோ உலகத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கு. அந்த ஈகோ எங்கே காணாமல் போகணும்னா அந்த சுவாமி முன்னாடி தான் காணாமல், அப்படியே மெழுகுவர்த்தியாக உருகி காதறி நிற்க முடியும். சுவாமி முன்னாடி மட்டும் தான் நிற்கும். நம்புறவங்களே குறைஞ்சு போயிட்டாங்க. மொத்தமாக 3 விதமாக நம்ம மனிதர்களை பிரிக்க முடியும். ஒன்று, கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு ரொம்ப கம்மி. கடவுள் மறுப்பாளர்கள் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்கன்னா பப்ளிக்ல கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு ஆயிட்டாங்க. ஒரு சின்ன கரெக்ஷன், கடவுள் மறுப்பாளர்களா இல்லாம வெளியில கடவுள் மறுப்பாளர்கள். வீட்டில் நம்மளோட பயங்கரமா இருக்கும் தைரிய பக்தி. அந்த பக்தியோட பலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதான் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அதான் நான் சொல்ல, அந்த பக்தியோட பலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு ஒருத்தர், அவங்க வெளியில மறுக்கிறவங்க. இன்னொன்னு குரூப் இருக்கு, நான் பிஜேபி கிடையாது ஆனா ஐ லைக் மோடி, எனக்கு மோடியை பிடிக்கும் ஆனா பிஜேபி பிடிக்காது. பெரிய குரூப் கிளம்பிருச்சு. இப்ப இங்கே ஓட்டு எடுத்தா பூரா அந்த குரூப்பை தான்.
நான் பிஜேபி மெம்பர்ஷிப் டிரைவ் பண்ணுறேன், அதெல்லாம் நான் செய்யலை. நமக்கு நம்ம சார் ஐ எம் நாட் எ பார்ட்டி கேட்டேன் சார். ஐ லைக் மோடி, தரவு ஜென்டில்மேன், யூ நோ, வெரி ஸ்ட்ராங் மேன். இது ரெண்டாவது குரூப். அதாவது எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, கோயில் குளத்துலாம் போக மாட்டேன், இந்த ரெண்டாவது குரூப். இதுதான் மெஜாரிட்டி குரூப். மூணாவது குரூப் இருக்கவே இருக்குது. கோயிலுக்குலாம் சாமி சுண்டு நெத்தியில் வந்து 28-24 நேரமும் சாஸ்திரிகள் மாதிரி அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் வந்து ஓடிட்டு மூணாவது. இப்போ முதல்ல சொன்ன இந்த கடவுள் மறுப்பாளர்கள், சோ கால்டு பப்ளிக்கில் கடவுள் மறுப்பாளர் நம்ம புறக்கணிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் எந்த ஆபத்தும் சாரு வாகனம், அவங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, பிரமா பேசுவாங்க, கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும், கேட்டுட்டு போயிடணும், அவ்வளோ. அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. மூணாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் அற்புதம், அதை தான் அதிகரிச்சுட்டே போகணும். நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இந்த நடுவில் இருக்கிற குரூப் தான். ஐ எம் எ பிலீவர் பட் ஐ டோன்ட் வர்ஷிப். நான் கோயிலுக்கு போகிறதில்ல, சாமி கும்பிட்றதில்ல, பார்க்குறதில்ல. இது என்ன பெருமை ஃபேஷன் தெரியுமோ? நான் இப்போ அதெல்லாம் பார்க்குறதில்ல சார். நான் அப்படி கிடையாது. நீங்கள் மயிலாப்பூரில் வீடு, நான் எதுவும் பார்க்குறதில்ல. நான் அப்படி இல்லை, அப்படி இல்லை. நான் பரம பக்திமான்னு சொல்லுங்களேன், பரம பிலீவர்னு சொல்லுங்களேன், பெருமாள் மேலே அவ்வளோ வச்சுருக்கேன், சுவாமி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன், அப்படி விட்டுங்களேன், பிடிங்களேன், என்ன பிரச்சனை? ஏதாவது நினச்சிருவானோன்னு பயந்து அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் அப்படிலாம் கிடையாது. நான் எல்லாத்தையும் ஏற்றுப்பேன், எல்லாத்தையும் அப்படி வேற யாரா ஏற்றுக்கிறாங்களான்னு கேளுங்களேன். வேற யாரா நான் எல்லாத்தையும் ஏற்றுப்பேன்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம அதை பெருமையாக சொல்கிறோம். நான் இல்லை, அப்படி வேற யாரா ஏற்றுக்கிறாங்களான்னு கேளுங்களேன். ஏற்று நம்மளும் ஏற்றுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி யாரா ஏற்றுக்கிறாங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லி, நாம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறோம், அவர்கள் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, உடும்பு பிடியாக இருக்கிறாங்க. அப்போ விட்டு கொடுக்குற தன்மை வந்தால் கெட்டு போகிறல எந்த சர்ப்ரைஸ் போகுது. அப்போ எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா, கோயிலுக்கு போகிறதுல ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். பக்தியை வந்து வேற எங்கேருந்து ஆரம்பிக்கணும், கோயில் போகிறது ஆரம்பிக்க முடியும். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு போக வேண்டியதான், ஒவ்வொருத்தரா. வையத்து வாழ்வீர்கள்னு சொன்னால் கூடி இருந்து குளிர்ந்தேலோன்னு சொன்னா, தனியாக பண்ணால் பத்தாது. சின்ன குழப்பம் நமக்கு வந்துருச்சுங்க. நம்முடைய பாவ புண்ணியம் அப்படிங்கிறது தனி, அது எல்லாருக்கும் தனி, இன்னொருத்தனுக்கு பாஸ் பண்ண முடியாது. புண்ணியம் வேணா பாஸ் ஆயிரும், பாவம் பாஸ் ஆகாது. நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, உங்களுடைய தாத்தா ஒரு பேங்க்கில் டெபாசிட் வச்சுருந்தாருன்னா நீங்கள் அதை லீகல் ஹையர் சொல்லி வாங்கிக்கலாம். உங்கள் தாத்தா லோன் வாங்கியிருந்தாருன்னா, சாரி தாத்தா மறுகையா போயிட்டார் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். இன்றைக்கும் சட்டம் அவ்வளோதான். புண்ணியமாவது பாஸ் ஆயிரும், பாவம் அங்கேயே தான் நிற்கும், அடுத்தவங்கள்ட்ட கூட போகாது, அது அப்படியே தான் நிற்கும். அப்போ நமக்கு வந்து புண்ணியங்களை கூட்டிட்டு பாவங்களை குறைக்கிற தேவை இருக்குது. அப்போ பக்தி அப்படிங்கிறது எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடியது, ஆனால் அதன் கிடைக்கக்கூடிய பலன்கிறது தனித்தனியாக கிடைக்கக்கூடியது. இஸ்லாத்திலையும் கிறிஸ்டியானிட்டிலையும் பிரார்த்தனைகள் கூட்டம் கூட்டமாக செய்வார்கள். ஹிந்து மதத்தில் கூட்டம் கூட்டமாக செய்கிற பழக்கம் கிடையாது. அவனவன் சாமி, அவனவன் தேவை, அவனவன் பக்தி, அவனவன் பலன் அவன் அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். பஜனை கீர்த்தனை இது பூரா பண்ணலாம் எல்லாரும், ஆனால் அவனுக்கு என்ன கிடைக்குங்கிறது அவங்க கையில் தான் இருக்கு. அதை இன்னொருத்தன் வாங்கிட்டு கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது. இதை தெரிஞ்சுதான் பிற்காலத்தில் நாம் தனியாக போனால் நாம் மட்டும்தான் நிற்போம் அப்படின்னு எங்கள் ராமானுஜருடைய வழிகாட்டுதலில் திருக்கோஷ்டியூரில் ராமானுஜருக்கு வந்து சரம ஸ்லோகம் சேவிக்கப்படுது. அதை கேட்டுட்டார். சொல்லும் போதே அந்த எச்சரிக்கை அவருக்கு சொல்லப்படுது, இந்த சரம ஸ்லோகத்தை நீ எல்லாருக்கும் சொல்லிடக்கூடாது, யார்கிட்ட பக்தி இல்லையோ, யார்கிட்ட ஸ்ரத்தை இல்லையோ, யார்கிட்ட அக்கறை இல்லையோ அவளுக்கு சொல்லிடக்கூடாது, அப்படி முனைப்பு இருந்தால் தான் சொல்லணும், அப்படின்னா தான் அது பலன் தரும் அப்படின்னு சொல்கிறார். அதை தாண்டி போய் இந்த திருக்கோஷ்டியூர் கோயிலில் மேலே இருந்து எல்லோரும் வாங்கும்னு அழைச்சி ஊரை பூரா கூட்டி சொல்லிட்டார். சொன்ன பிறகு குருநாதர் திரும்ப வந்து கூப்பிட்டார். என்ன காரியம் பண்ண? நரகத்தை தேடிண்டேன் அப்படின்னார். பதில் சொல்ல, என்ன காரியம் பண்ண? நரகத்தை தேடிண்டேன். ஏன்? குருவுடைய உத்தரவை மீறிட்டேன், நீங்கள் சொல்லப்படாதுன்னு சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் சொன்னேன்? அடியேன் ஒருத்தனுக்கு நரகம் கிடைச்சது, 1000 பேருக்கு சொர்க்கம் கிடைக்கும் இல்லையா, வைகுண்டம் கிடைக்கும் இல்லையா. என்ன தத்துவம் அதில் அப்படின்னா, கூடி இருந்து குளிர்ந்தேலோ, அதான் தத்துவம். நாம நமக்குன்னு பண்ணால் பத்தாது, அது இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு ஒட்டு வராது. அதனால நம்ம வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகணும். சினிமாவுக்கு போகும்போது வாங்க போவோன்னு கேட்குறீங்களா இல்லையா? வாங்க நாளைக்கு நம்ம சினிமா போகலான்னு பார்க்குறேன், வர்றீங்களா அப்படின்னு கூப்பிடுறேன். அதை மாதிரி இது மாதிரி ஒரு சத் சங்கத்துக்கு போகிறேன், ஒரு பஜனைக்கு போகிறேன், ஒரு கீர்த்தனைக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், என்னத்தையும் சொல்லி
கோயிலுக்கு போங்கன்னு சொன்னா ஒன்றுமே வேண்டாம், பக்தி கிடையாது, ஒன்று டே அங்கே வாடா உனக்கு சக்கரை பொங்கல் கிடைக்கும்டான்னு கூட்டுவாங்க. சக்கரை பொங்கலுக்காக 4 தடவை வரட்டும். ட்ரிப்ளிகன் பார்சாய் பெருமாள் புளியோரை சாப்பிட்ருக்கலா? என்னுடைய பொண்ணு வந்து அதுக்காகவே போகும். அந்த பெருமாள் செய்ப்பா நான் சொல்கிறேன், புளியோரை கிடைக்குமோ அப்படின்னு. அப்போ புளியோர் 2 நான் வர முடியலன்னா புளியோர் 2 வாங்கிட்டு வந்துடும். அது ஒரு டீசர் தானே, உள்ள இழுக்கிறதுக்கு தானே வழி தானே. பெருமாளை பாரு, தாயாரை பாரு, சக்கரத்தாளரை பாரு, பின்னாடி உட்காந்துருக்காரு அழகிய சிங்கர், அவ்வளோ சம்முன்னு உட்காந்துருக்காரு, அவரை பாரு, சுற்றி சுற்றி உனக்கு எதுவும் பிடிச்சிக்கோ. இல்லையா புளியோரைக்காது வா, கழுது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு புளியோரை வாங்கிட்டு போ, அவ்வளோதானே. சுண்டல் கொடுப்போம், ஏதேனும் ஒரு காரணம் சொல்லு, ரெஸ்ட் எடுப்போம், காலார நடப்போம். வாக்கிங் போகிறதுக்கு பார்க்கில் போறியே, அந்த கோயிலை 4 சுற்றி வாக்கிங் போன மாதிரி ஆச்சு, புண்ணியம் கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. எதையாவது ஒரு காரணம் தேடி கோயிலுக்கு போயிரு. அந்த கோயிலுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய. அப்ப நம்ம வந்து தனியா என்னுடைய பாவ புண்ணியம் நான் பார்த்துக்கிறேன்னு கிளம்பாம நான் அடுத்தவர்களுக்கும் சேர்த்து கூட்டு போனா எங்க அம்மா அதான் செஞ்சான். அவ மட்டும் ஆண்டாள் கோயிலுக்கு போயிருக்கலாம், அவ மட்டும் பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கலாம், வாசல்லையே உட்கார்ந்துருந்தா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவருடைய தகப்பனார் பெரியாழ்வார் வந்து விஷ்ணு சித்தர் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் தான். ஸோ டெய்லி தரிசனம். அவளுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அவரும் சொல்லிட்டு போயிடலாம், நம்ம கோயிலில் வந்து செக்யூரிட்டி தடுத்தா கூட வந்து சொல்லிட்டு நான் வந்து எங்கள் அப்பா தான் கோயிலுக்கு மாலை சாத்திரான்னு சொல்லிட்டு போயிடலாம். அவளுக்கு நான் எனக்கு பத்தாதுன்றான், நான் மட்டும் வர்றதுக்காக நான் இங்கே அவதாரம் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் கொடுப்போம், எல்லாருக்கும் இந்த இந்த பக்தியை பார்க்கணும், இந்த அனுபவத்தை பார்க்கணும். கண்ணன் எப்படி பட்டவன் வந்து பாடுறா, ஒருக்க சாப்பிட்டு பாடுறா, அது தெரியுண்டா. கற்பூரம் நாருமோ கமலப்பு நாருமோ, திருப்பவள செவ்வாய் தான் தித்திருக்கு இருக்குமோ, மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றும் கேட்கிறேன், விருப்புற்று கேட்கிறேன் சொல்லாளிவன் சங்கே. ஒரு தடவை அதை டேஸ்ட் பண்ணி பாடுறா, அந்த பெருமாளுங்கிற நாமத்தை சொல்லி பாரு என்ன கிடைக்கும். அப்போ எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு கிளம்பு. ஒருத்தனுக்கு இப்போ சொன்னால் பத்தாது, நமக்கு சொன்னால் பத்தாது. நானும் எங்கள் அப்பாவும் போனோம். போனால் என்ன செய்வான் அப்படின்னா, நந்தகோபன் குமரன் யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான். அது மட்டுமா சொன்னாலா, பக்தி செஞ்சா என்ன ஆகும், என்ன கிடைக்கும். 2 நாளா மழை. இப்போதான் நமக்கு தெரியுது வெள்ளக்காரன் ஏன் பாடி வச்சான், ரெயின் ரெயின் கோவே அப்படின்னு. மழைன்னா சந்தோஷப்பட்டு ஆஹா ஆஹான்னு கொண்டாடாம ஐயோ மழையா. பிரச்சனை மழையில இல்லை, மழையை என்ன செய்யன்னு தெரியாம தவிக்கிற அரசிட்ட. நல்லா புரிஞ்சுக்கணும், டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். அது 100 மில்லிமீட்டர் 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட தாங்கணும், வடிகால் இருந்தா. அதானே, வடிகாலை பூரா வாய்க்காலை பூரா அடைச்சி வச்சுட்டா சின்ன மழைக்கே பிரச்சனை. பெருமாள் என்ன செய்வார், விருநகரில் வயக்காட்டில் மழையை கொடுக்க மாட்டார், மவுண்ட் ரோடில் தான் மழையை கொடுப்பார். அதான பண்ணி வச்சிருக்காங்க, மவுண்ட் ரோடில் மழை. இங்கே மவுண்ட் ரோடில் மழை பெஞ்சு செஞ்சு என்ன செய்ய ஆண்டவா, நீ என்ன பண்ண என்ன வந்து கேட்குற. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. தீங்கின்றி நாடெல்லாம் தெரிஞ்சுக்கணும், திங்கள் மும்மாறி பெய்து இல்லை, வெறும் மழை பெஞ்சது இல்லை, அந்த மழை கெடுக்காம இருக்கணும். மழை கெடுக்கும் மழை கொடுக்கும், வள்ளுவன் சொல்றான் 1008. மழை கெடுக்கும் மழை கொடுக்கும். அப்ப எந்த மழை வேணும் உனக்கு, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஓங்கு பெரும் செங்கல் ஊடு கையில் ஊகல பூங்கோலை பொதில் பொறிவொன்று கண்படுப்ப தேங்காத விற்கின்ற சீத்தமலை விற்று வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்துன்னா. இவன் என்ன சொன்னா வருவான்னு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய காசு கிடைக்கும்டான் அப்படின்னு கிளம்பி வந்தாருங்க. அன்னைக்கு அதானே மாடு வரும், அது பூரா ஆயர்பாடி தானே, மாடு கிடைக்கும் பால் கிடைக்கும், இது வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெருமை. இப்படி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்க முடியுமா என்ன? கண்ணுக்குட்டியை பார்த்தோன்னே மாடு சுரக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எங்கள் வீட்டில் 2 கறவை மாடுகள் இருந்துச்சு, என்னை சேர்த்து 3, மொத்தம் 2 கறவை மாடுகள். அந்த மாடுகள் வந்து நாங்கள் எப்பயுமே அந்த குட்டியினும் வச்சுட்டே ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். அந்த மாடுகள் வந்து எங்களுக்கு ரொம்ப பொறுத்த ஒன்று லக்ஷ்மின்னு பேர் வச்சு, அது வந்து ஒன்றுக்கு பேர் வச்சு ஒவ்வொரு இது ஏன் மாடு இது ஓ மாடுன்னு வச்சுட்டு எங்கள் வீட்டில் அப்படி பழக்கம். சாணி தட்டி பால் கரைஞ்சி கட்டவரல் வின்றும், அப்படி பால் கறந்தீங்கன்னா கட்டவரல் அப்படியே வலிச்சிரும். அப்படி பிரியமாக இருக்கிற பாடுகள் வந்து கண்ணுக்குட்டி வந்துருச்சுன்னா அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். வீடு பூரா சகதி ஆயிடுச்சுன்றா பின்னாடி. வீடு பூரா பாலா வந்து வீடு பூரா சகதியாக கிடைக்க, பாலா கிடைக்கும் சகதியாக கிடைக்கும், அப்படி வந்து கொடுக்கும். அப்ப எது கிடைக்கும் கிடைக்காதுன்னு யோசிச்சா கூட உனக்கு வந்து செல்வம் கிடைக்கும்ன்றான். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. அது அடுத்த வரி பார்க்கணும். தீங்கின்றி நாடெல்லாம் பார்த்தோமா, மழை வரணும், தீங்கில்லாத மழை வரும், நீங்காத செல்வம் நிறைந்துன்றான்.
எவ்வளவு பேர் நம்ம கண்கூடா பார்த்துருக்குறோம், நேத்து வரைக்கும் பணக்காரன் கோடீஸ்வரன் ஓஹோன்னு இருந்தான், அப்படி இருந்தான் இப்படி இருந்தான், காணாம போயிட்டான், நடு ரோட்டுக்கு வந்துட்டான். எவ்வளவு பேர் ஷேர் போட்டவங்க, இன்வெஸ்ட் பண்ணவங்க, அங்க போனவங்க, எவ்வளவு பேர், லட்சக்கணக்கான பேர் நேற்று பணக்காரன் இன்று இல்லை. அது என்ன செல்வம்? அது நீங்கும் செல்வம். அப்ப இது என்ன சொல்ற அம்மா, கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும்? நீங்காத செல்வம் நிறைந்து. எது நீங்காத செல்வமா இருக்கும்? மனசு திருப்தி தான் நீங்காத செல்வம். மனசுல வரக்கூடிய நிறைவு தான் போகவே போகுது. அப்படி நின்றுச்சுன்னா அப்படியே எல்லாம் பெருமாள் கொடுக்குறார். எங்க அப்பா ஆச்சரியமா அனுபவிப்பார். அப்பா அந்த மாதிரி கார் வாங்கியிருக்கேன், ஆண்டாள் கொடுத்ததுடா அப்படிம்பார். அப்பா புது ஆபீஸ் திறந்திருக்கேன், ஆண்டாள் கொடுத்ததுடா. ஒண்ணுமே இல்லாம இருந்தோம்டா, அவ கொடுத்தாடா. எல்லாம் அவ கொடுத்தது. எந்த சந்தேகம், குழப்பமே இல்லாத ஒரு தெளிவு. தூக்கத்துல கூட மாத்தி சொல்ல மாட்டார். ஏதோ நம்மளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தர்றதுக்காக சொல்றாரு. அவர்கிட்ட எழுப்பி கேட்டாலும் அதான் சொல்றார். கடைசி காலத்துல ஸ்ரீவிழுத்தூர் தான் போவேன் அடம் பிடிச்சார். இங்க இருந்தார், எங்க கூட தான் இருந்தார். ஸ்ரீவிழுத்தூர் போதான் அடம் பிடிச்சார். இல்ல இங்க இருங்க அப்படின்னு. இல்லடா கோயிலுக்கு போகணும்டா அப்படின்னு. பக்கத்திலே கோயில் இருக்கு, போலாம். எல்லா கோயிலும் ஆண்டாள் கோயிலாடா அப்படின்னு. எல்லா கோயிலும் ஆண்டாள் கோயிலாடா அப்படின்னு. ஆண்டாள் தான், அவதான் கண்ணனே எல்லாம் அப்படிங்கிற, அவதான் எல்லாமே. அப்ப நீங்காத செல்வம் நிறைந்து எது? இந்த பக்தி, இந்த தெளிவு, இந்த நிறைவு கண்ணன் கொடுப்பான், பெருமாள் கொடுப்பார், இந்த பக்தி கொடுக்கும் அப்படின்னு. என்ன செய்யணும்? ஒவ்வொரு ப்ராசஸுக்கு, ஒவ்வொரு சக்சஸுக்கு எவ்வளவு மெனக்கட வேண்டியிருக்கு. ஆனா இந்த பக்திக்கு, இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு, சாமியை கும்பிடுறதுக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லைன்னு எங்க அம்மா சொல்றா. தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்க, அவ்வளவுதான். 2 பூவை கையில் எடுத்துக்கோ, போற வழியில் 2 பூவை பிச்சுட்டு போ. தூமலர் தூவி, பெரிய மாலை கூட சொல்ல, தூமலர் தூவி தொழுது சாமி கும்பிட்டு, வாயினால் பாடு. இப்ப பார்த்தாங்க இல்லையா, வாயை திறந்து பாடு. பத்தாது, வாசல்ல செருப்பு வச்சுட்டு வந்துட்டேனே, அது எடுத்துட்டு போயிடுவானே. எல்லாம் செருப்பு கழிட்டு வந்தாச்சுல, மனசு பூரா அங்க இருக்கும். அதை அவன் கண்டுபிடிச்சிட்டா. இவன் செருப்பு வச்சுட்டு செருப்புட்ட தான் மனசை வச்சிருப்பான். வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்க. நம்மால் சொல்லுவான், சார் நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன் தெரியுமா ஸ்லோகம், இந்த பெருமாள் என்னை காப்பாத்தினாரா? மனத்தினால் சிந்திச்சியா? கேட்க மாட்டோம். அப்படியா? அங்கதான் பிரச்சனை. வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்க. சரி, என்ன செஞ்சிருவான்? போய பிழையும் புகுதருவான். என்னென்னலாம் செஞ்சியோ மொத்தம் முடிஞ்சு போச்சு. மிச்ச மீதி இருந்தா நின்றனமும் தீனில் தூசாகும். போய பிழையும் புகுதருவான், நின்றனவும் தீனில் தூசாகும். இந்த தீனில் தூசாகுங்கிறதுல பெரிய வித்தை இருக்கு. நெருப்புக்கு மட்டும்தான் எல்லாவற்றையும் நெருப்பாக மாற்றுவ சக்தி உண்டு. நெருப்புக்கு மட்டும்தான் எல்லாவற்றையும் நெருப்பாய் பஸ்பம் ஆக்கிரும் சொல்ற மாதிரி, எல்லாத்தையும் நெருப்பாய்க்கும். அப்ப தீனில் தூசாகும் அப்படின்னா அது இல்லாமலே போயிடணும். பாக்கி ஈக்கி கிடையாது. மிச்ச மீதி கொஞ்சம். போய பிழையும் புகுதருவான், நின்றனவும் தீனில் தூசாகும். எந்த குழப்பமும் கிடையாது. ஆண்டாள் தான் அப்படி சொன்னாளா அப்படின்னா, 12 ஆழ்வார்களும் அவ்வளவு சொல்லியிருக்காங்க. பெரிய பட்டியல் போடுறாரு, பெரிய பட்டியல். குளம் தரும் செல்வம் தந்திடும், அடியார் படுதேர் ஆயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும், நீள் விசும் பொருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வளம் தரும் மற்றும் தந்திடும். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, பெற்ற தாயினும் ஆயின செய்யும். அன்னைக்கு சூர்யாவை பார்த்துட்டே இருந்தேன். நான் யோசிச்சுட்டே இருந்தேன், அந்த மாதிரி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் எப்படி இருந்திருப்பா அப்படி அப்படின்னு. அம்மா எவ்வளோ பஃபராக இருந்திருப்பா அப்படின்னு. அப்போ பிள்ளைகளுக்கு எல்லாம் அம்மா தான், அம்மா தான், அம்மா தான், நான் ஃபுல்லாக அவ்வளோதான். அவ்வளோ பாசத்தோட ஒன்றும் தெரியாது. எங்கள் அம்மா நான் ராத்திரி 12 மணி 1 மணி ஆகி ஊர் சுற்றிட்டு வந்தால் கூட எங்கள் அம்மா அவ சாப்பிடாமல் உட்காந்துருப்பாள். எங்கள் அம்மா கண்ணனுக்கு சொன்னால அப்பனும் உண்டிலன் அப்படின்னு. உங்கள் அப்பா சாப்பிட மாட்டான், சீக்கிரம் வாடான்னு. அப்போ உள்ளதில்லை, எங்கள் ஆத்தா சாப்பிடாம உட்காந்துருப்பா. அவளுக்கு பயந்தான் நான் இன்னைக்கு வரைக்கும் எங்கே என்ன போனாலும் ஆற்றுல தான் சாப்பிட்றதுன்னு பழக்கம், வீட்டில் தான் சாப்பிட்றேன்னா அவள் தான் அந்த பழக்கினா. நீ ஏமா சாப்பிடாம இருக்க அப்படின்னு. நீ இன்னும் சாப்பிடலையடா. அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நமக்கா உட்காந்துருப்போம். அப்படிப்பட்டவ அம்மா.
அது பிள்ளையோடைய வயிறு நிறைஞ்சா அம்மாவுக்கு வயிறு நிறைஞ்சிரும். நோ சர்ப்ரைஸ். அப்படி அப்பேற்பட்ட அம்மாவை விட ஆயினவெல்லாம் செய்யும், பெற்ற தாயினும் ஆயினவெல்லாம் செய்யும். உங்களுக்கு உதாரணம் புரியாதுங்கிறக்கா சொல்றான். ரொம்ப நல்ல மனுஷன் கடவுள் எல்லாம் செய்வார் அப்படின்னா எங்களுக்கு தெரியும், நாங்களும் தான் எல்லாம் செய்வோம். பெற்ற தாயினும் ஆயினவெல்லாம் செய்யும். பெத்த அம்மாவோட பயங்கரம்டா. ஏன் அவளையும் சேர்த்து அவன் தான்டா பெத்தான். இல்லை, ஏன் பெற்ற தாயோட எப்படி செய்ய முடியும்? பெற்ற தாயே பெற்றவன் அவன் தானே, அவன் தானே தாயுமானவன் இல்லையா? அப்போ அவன் தானே எல்லாமா இருக்கும். அப்போ அவன் செஞ்சான்னா முடிஞ்சு வச்சு கதை. இதை யார் சொல்றாங்கிற நீங்க பார்க்கணும். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணன். இது யார் சொல்லாம? ஆண்டாளாவது விஷ்ணு சித்தருடைய பொண்ணு, பெரியாழ்வார் பொண்ணு. அவருக்கு இதான் வேலை, 24 நாள் கோயில் தான் அப்படி இருந்த. இதை பாடினது திருமங்கை ஆழ்வார். ஒரு ராஜா கிங்கு எம்பரர் அடிச்சு துவம்சம் பண்ணி ஊரெல்லாம் நடுங்கும். நீங்க திவ்ய தேசங்கள் போனா 108 திவ்ய தேசத்துல 70-80 திவ்ய தேசம் எது பாடினாலும் திருமங்கை ஆழ்வார் பாடினது, திருமங்கை ஆழ்வார் பாடினது. அவ்வளோ நடந்து 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 நடந்து. அப்ப இவ்வளவையும் கொடுக்கும் அப்படின்னு அதை விட்டுட்டு வந்த ஒருத்தர் சொல்றான். திருமங்கை ஆழ்வார் ராஜாவா இருந்தபோது இல்லை, திருமங்கை மன்னனா இருந்தபோது இல்லை, திருமங்கை ஆழ்வாரா மாறினபோது சொன்ன விஷயம். எல்லாம் தரும், குளம் தரும், நலம் தரும், நிலம் தரும் செய்யும், நீல் விசும்பொருள் எல்லாம் தரும், பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும், எல்லாம் தரும். இதை சொன்னவன் தான் முக்கியமான பாயிண்ட். அதுல தான் இந்த விஷயம் கோணம் வருது. ஆண்டாள் இல்ல, திருமங்கை ஆழ்வார் எல்லாத்தையும் ஆண்டு வந்தவர் சொல்றாருன்னு பார்க்க. ராமானுஜர் திருக்கோஷ்டியில் பார்த்தோம். பின்னாடி தலைமுறையில இந்த பக்தியை பத்தி விவேகானந்தர் கிளப்புறார். தயவு செய்து நீங்க நாளைக்கோ நாளை மறுநாளோ பின்னாடி எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலோ திருவல்லிக்கேணி பார்சாரி பெருமாள் கோயிலுக்கு போகணும். போகும்போது கீழே வாசல் வழியா இந்த பக்கம் அழகிய சிங்கர் இருப்பார், அந்த பக்கம் பார்சாதி இருப்பார். அது ஆக்சுவலாக ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய 2 கோவில். அது ஒரு கோவில் இல்லை, 2 கோவில். அது 2 திவ்ய தேசம். ஆக்சுவலாக 2 பெருமாளும் பாடப்பட்டுருவாங்க, பாடல் பெற்ற தலங்க 2 பேரும் பாடல் பெற்றுவாங்க. அந்த கோவிலில் பார்சாதி பெருமாளுக்குள்ள நுழையும் போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த தூணில் அலசிங்கா அப்படின்னு போட்டு ஒரு வரி ஆரம்பிச்சு நிற்கும். விவேகானந்தருக்கு அவர் சிக்காகோவில் போய் தான் இந்த விஷயத்தை வீரியமாக உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அப்படி சிக்காகோல வீரியமாக போய் சேர்க்கும் போது அவருக்கு ஒரு 4-5 முக்கியமான தலகர்த்தர்கள், தளபதிகள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் அலசிங்கர். அலசிங்கர்னா யாரு? அழகிய சிங்கர். நம்ம சாட்சாத் பின்னாடி இருக்கக்கூடிய நரசிம்மர் தான் அழகிய சிங்கர் பேர். இந்த இடத்துக்காரரு அவருங்க. அந்த அலசிங்கருக்கு விவேகானந்தர் எழுதின கடிதம் இன்னும் இருக்கு, 4 வரி. அங்க பார்சாரி பெருமாள்கிட்ட போய் சொல்லு, அவர் தான் நம்மளை காப்பாற்றணும் சொல்லு. யாரு? பகுத்தறிவையும் பக்தியையும், ஒரிஜினல் பகுத்தறிவு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பகுத்தறிவையும் பக்தியும் சமமாக பார்த்து 2ஐயும் அறிவியல் பூர்வமாக அனுபவிச்ச, அறிவியல் பூர்வமாக அணுகிய விவேகானந்தர் சொல்றார், பார்சாரி பெருமாள் தான் எல்லா செய்யணும், உடனே கோயிலில் போய் நில்லு, அவரை போய் பாரு அப்படின்ட்டு. அந்த கடிதத்தை நீங்க பார்க்கணும். அது அங்க இன்னமும் கல்வெட்டா இருக்குது. அலசிங்கா அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கும். வாய்ப்பு கிடைச்சா நீங்க சும்மா உங்களுடைய மொபைலில் நீங்க தேடி பார்த்து விவேகானந்தா லெட்டர்ஸ் டு அலசிங்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும். அலசிங்கருக்கு விவேகானந்தர் எழுதின கடிதங்கள். எவ்வளவு சஃபர் பண்ணியிருக்காரு அந்த மனுஷன் அங்க சிகாகோல. நம்ம பார்த்துட்டு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொன்னாரு, கைதட்டு வாங்கினார், எந்திரிச்சாரு, போனாரு, அப்படி சர்வமத பிரார்த்தனை. அதற்கு பின்னாடி முன்னாடி எவ்வளவு அவர் 10-15 தடவை சொல்றார், நமக்கு காலம் குறைவு, நமக்கு காலம் குறைவுன்னு. அவர் தெரிஞ்சிருக்கு. 40 வயசை தொடல, 40 வயசை தொடல. யோசிச்சு பாருங்க, 40 தொடாத ஒரு மனிதர் என்ன செஞ்சுட்டு போயிருக்கார். இந்த மதத்துக்காக, இந்த தர்மத்துக்காக நான் எவ்வளவு செய்ய வேண்டும், பெரிய பட்டியல் போடுறார். நீ அதை பண்ணு, இதை பண்ணு. அலசிங்கருக்கு அலசிங்கர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு அப்பதான் தெரியுது. அவ்வளோ ஆர்டர் பண்றார், அதை பண்ணு, இதை பண்ணு, மாநாடு போடு, கூட்டம் போடு, இங்க பண்ணு, எனக்கு லெட்டர் அனுப்புன்னு. அவ்வளோ ஆச்சரியமான ஒரு கேரக்டரே நமக்கு தெரியல. அவர் பக்தினால தான் சாத்தியம் எல்லாமே. முழுக்க முழுக்க பக்தியை தான் கொண்டு வந்துட்டார், வேற எதுவுமே கிடையாது. அவர் மட்டுமல்ல, பாரதியார் கேட்கணுமா என்ன, அவரும் இதே மாதிரி ஒரு பட்டியல் போறார். எப்படி நமக்கு திருமங்கை ஆழ்வார் ஒரு பட்டியல் போட்டாரோ அதே மாதிரி ஒரு பெரிய பக்தர் பக்தி என்ன தரும் தெரியுமா அப்படின்றார். இப்படியே இதே தலைப்பு தான், பக்தி என்ன தரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தலைப்புல சொல்றார். சித்தம் தெளியும். முதல்ல விஷயம், முதல்ல புத்தி தெளியும், சுவாதீனத்துக்கு வருவேன். சித்தம் தெளியும். முதல்ல செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும்.
செய்கிற வேலையில் பூரா ஒரு எக்ஸலன்ஸ் வந்துடும், செம்மை பிறந்திடும். நம்ம வந்து ஏனோ தானோன்னு செய்யறோம். எல்லாத்தையும் என்ன கேட்டான்னு சொல்கிறாங்க, எப்படிப்பா இருக்க, ஏதோ இருக்கேன், ஏதோ இருக்குல்ல, செய்தில் அனைத்திலும் செம்மை பிறந்திடும்ன்றான். வித்தைகள் சேரும்ன்றான் சுவாமி முனீஸ்வர சாஸ்திரிகள் இருக்காங்க. இந்த வித்தைகள் சேர்றது எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுக்கணும். படித்தா கூட வராது, ஞாபகத்தில் வரணும், அனுபவத்தில் வரணும், எப்போ பிரயோகம் பண்ணணுமோ அப்போ வரணும். நம்ம பரீட்சையெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல, நேற்று தான் நான் படித்தேன், இது நல்லா ஞாபகம் இருக்கே, அது அடுத்த வார்த்தையில் வரல, படித்தோம் வரலையே. அப்போ அந்த வித்தை தெரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லை, அந்த வித்தை வந்து செயலுக்கு வரும், அதுவும் கிடைக்கும்ன்றார். நல்ல வீரர் உறவு கிடைக்கும், நெஞ்சில் சஞ்சலம் நீங்கி உறுதி விளங்கிடும், சோர்வுகள் போகும், நற்பார்வைகள் தோன்றும், கல்வி வளரும், பல காரியம் கையுறும், வீரியம் ஓங்கிடும், அல்லல் ஒளியும், அறிவு தெளிந்திடும், சொல்லுவதெல்லாம் மறை சொல்லினை போல, சொல்லுவதெல்லாம் மறை சொல்லினை போல பயனுள்ளதாகும். 4 வார்த்தை பேசினாலும் ஆசீர்வாதம் மாதிரி இருக்கணும். 2 வார்த்தை பேசினா, ஒரு வாசகம் பேசினாலும் திருவாசகம்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம. அப்போ வந்து அதில் எப்படி இருக்குன்னா, மறை போல வேதம் போல இருக்கும். எப்போ வரும்? பக்தினால தானே. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு குடம் ஜலம், ஒரு குடம் தண்ணி, ஒரு துளி அதில் கங்கா ஜலம் விட்டோம்னா அது கங்கா ஜலம். ஒரு குடம் நிறைய தண்ணி, உங்களுக்கு டவுட் வரும், நம்ம பகுத்தறிவாக கேட்போம், அது எப்படிங்க ஒரு குடம் சாதா தண்ணியாக கார்பரேஷனில் பிடிச்சதான், அதில் ஐயர் வந்து அதில் அப்படி கங்கா ஜலத்தை ஒரு சொட்டு விடுவாராம், உடனே வந்து மொத்தமும் கங்கா ஜலமா அப்படின்னு கேட்பார். அப்போ நம்ம எளிமையாக உதாரணம் சொல்லுவோம், ஒரு குடம் பால், அதில் ஒரு துளி விஷம், இப்போ என்ன ஆகும் சொல்லு, மொத்தம் விஷமாயிரும் சொல்லுவாரா இல்லையா? இல்லை, ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் போட்டால் மொத்தம் விஷமாகுதுல. அப்போ ஒரு குடம் தண்ணியில் ஒரு துளி கங்கை போட்டால் அவ்வளோதான். இந்த லாஜிக். அப்போ பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் வேதமாகும்ன்ற. எப்போ வரும்? பக்தி இருந்தால். அதை மறந்துடக்கூடாது. நான் உடனே பேசுகிற வார்த்தையெல்லாம் பக்தியா? உள்ள பக்தி இருக்கணும். அவ்வளோ தெளிவு பண்ணார் பாரு. சோம்பல் வலியும், உடல் சொன்னபடிக்கு நடக்கும், முடி சற்றும் கூம்புதல் நல்ல கோபுரம் போல நிமிர்ந்த நிலைபெறும், வீம்புகள் போகும். கடைசி வார்த்தை முடிக்கிறார், சந்ததி வாழும். எல்லாருக்கும் கவலை அதுதானே. எதுக்காக பிள்ளை பெற்றுக்கிறோம்? நம்மளால சாதிக்க முடியாத நம்முடைய பிள்ளை சாதிக்கணும். எதுக்கு அவனை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறோம்? நம்மளால டாக்டர் ஆக முடியல. எதுக்கு அவனை ஃபாரின் அனுப்பணும்? நம்மளால ஃபாரின் போக முடியும். அப்போ நம்மளால் எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக பார்க்கும், அந்த சந்தானங்கள் மூலமாக பார்க்கும். அப்போ அது எப்படி சாத்தியமாகும்? சந்ததி வாழும். அதுதான் பின்னாடியும் பேசணும். பாரதி, விவேகானந்தர் சொல்லிக்கிட்டே போகலாம். ராம் சரத்குமார் திருவண்ணாமலையில் அவ்வளவு எளிமையாக, அவ்வளவு தன்னை அடக்கிட்டு, ஒரு பிச்சைக்காரன்னு தன்னை சொல்லி குறுக்கி, இப்படி யார் சொல்ல முடியும்னு யோசிங்க. தன்னை அழிக்கிற தன்மை, தன்னை குறுக்கி கொள்கிற தன்மை, தன்னை முன்னிலைப்படுத்தாத தன்மை பக்தி மட்டும்தான். அப்போ முழுக்க முழுக்க கடவுள்கிட்ட, அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார்கிட்ட அர்ப்பணிச்சுக்கிட்டு, இது யாருன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல கீழே இருக்கிறதே ஒரு மகா தபஸ் அப்படிங்கிறத உணர்ந்து, அதனுடைய பலன்களை பூரா எல்லாருக்கும் வாரி 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 கொடுக்கணுங்கிற அந்த கருணை உள்ளம் வேற யாருக்கு வரும்? யோகி ராம் சரத்குமாருக்கு சாத்தியமாச்சு. அவருடைய சிஷ்யர், எங்களுடைய தலைவர் பாலகுமார் என்ன பண்ணார்? எவ்வளவு ரசம் சொட்ட சொட்ட காதல் எழுதுவார் தெரியுமா? பாதி பேர் அவரால் தான் காதலிச்சு எல்லாரும் பார்க்குறவனு பூரா காதலி மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே எப்படி காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்லிகின தலைவனுடைய எழுத்தை கேட்டால் கழுதைக்கு கூட காதல் வந்தே தீரும். அது ஒன்றும் தடுக்க முடியாது. அது பின்னாடி இருந்து பம்ப் அடித்த மாதிரி அடிச்சு அடிச்சு அப்படி அந்த உணர்வுகளை தூண்டி விட்டுருவார். ஏன்னா அவர் காதலிச்சார். அவர் ஒரு பெரிய காதலன், எல்லாரையும் காதலிக்க வச்சார். எல்லாம் எல்லாம் சந்தோஷமா இருக்கு. நாம் காதலிக்க யாம் பெற்ற இன்பம் பெருகு உயர். அதில் இல்லை வித்தை. அதுக்கு அடுத்து அவர்கிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, ஒரு மாற்றம் நடக்குது. அவர் அப்படியே இந்த ஆன்மீக பாதைக்கு நகர்றார். நான் ஆன்மீக பாதைக்கு நகர்றேன் அப்படின்னா 2 செய்யணும். ஒன்று, நீ எல்லாம் முட்டாள்னு சொல்லணும். நான்லாம் யார் தெரியுமில்ல, நான் ஞானி ஆகிட்டேன், நீ எல்லாம் முட்டாள். இல்லை, நான் எழுதுறதை விட்டுறணும், இதெல்லாம் நம்ம வேலை கிடையாதுப்பா, நாங்கள்லாம் தபஸ்வி ஆகிட்டோம்.
அவர் ரெண்டுமே செய்யலை, ஆன்மீகத்தையே எழுத ஆரம்பித்தார். காதலை எழுதிய அதே கரங்கள், அதே குரல்கள், அதே வீரியத்தோடு ஆன்மீகத்தை எழுதும்போது இந்த மாதிரி ஒரு பக்தர் குலாம் வந்து உருவாகி நிற்குது. எப்படி வந்து அது பாஸ் ஆகி நிற்குது, எப்படி அடுத்த ஜென்ரேஷன் கடத்தப்படுது, அப்படியே அரவணைச்சு கையை பிடிச்சி அப்படியே அடுத்தோட கூட்டு வருது. எப்படி கொண்டு வர முடியும்? குமுதத்தில் ஒரு வித்தியாசமான முயற்சி பண்ணுறாங்க. ஒரே ஒரு, எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நினைக்கிறேன் எழுத்தா. ஒரே ஒரு பேரா, அந்த பேரால எல்லா கதாசிரியர்களும் கதை எழுதணும். அந்த பேராவை பயன்படுத்தி தான் இரவெல்லாம் தூக்கமில்லாமல் தவித்து கொண்டிருந்தான், புரண்டு புரண்டு படுத்தான், தூக்கமே வரவில்லை, அவனுக்கு அந்த நினைவு வந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிற சென்ஸ்ல முதல் பேரா. இந்த பேரா கொடுத்துருவாங்க. அதில் ராஜேஷ்குமார் எழுதுவார், சுபா எழுதுவார், பட்டுக்கோட்டை பிரபார் எழுதுவார், பாலகுமார் எழுதுவார், சுஜாதா எல்லாருமே எழுதுறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒன்று எழுதுறாங்க. தலைவன் பாலகுமார் அழுதான் மாரீச்சனுடைய கதை எழுதுறாரு. அந்த மாரீச்ச வதத்தை மெல்ல ஒரு அம்பெடுத்து ஆட்டிரும். அந்த வீரியத்தோட எழுத்துல அப்படியே குமுதத்துல, அதான் நீங்க முக்கியமா பார்க்கணும். குமுதம் வந்து வெகுஜன பத்திரிகைன்னு சொல்லும். அது வந்து எல்லாருக்கும் அப்படி ஜாலியா அப்படி ஹாப்பியா அப்படி சொல்லும். அந்த இடத்துல கொண்டு வரும்போது தான் அவர்களுடைய நோக்கம் தெளிவாகிறது. ஒரு 4 பேருக்கு நான் சொல்லிட்டு போறேங்கிறதுல 4000 பேர் சொல்லணும். 4000 பேரும் படிச்சு குப்பன்னு சொல்லிட்டோம். 400 பேர் என்னன்னு படிக்கட்டும். அதுல 40 பேர் வந்துட்டோம். 4 இந்த வந்துட்டு என்னுடைய ஆள் கிடைச்சிட்டு அவ்வளவு வடிகட்டி வந்தப்போ 4 பிடிச்சோம். அரட்டிருச்சு அந்த. அதற்கப்புறம் அவர் எழுதுனதெல்லாம் எவ்வளவு பேருக்கு பக்தி இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. அப்ப பாலகுமாரன் போல, யோகிராம் சரத்குமார் போல, பாரதி போல, விவேகானந்தர் போல, ராமானுஜர் போல, திருமங்கையாழ்வார் போல, ஆண்டாளை போல எனக்கு ஒண்ணு கிடைச்சது. விவேகானந்தருக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்பர்சம் கிடைச்சிருச்சு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தலையில கை வச்சிட்டாரு, கடவுளை கண்ணில் காட்டிட்டார். முடிஞ்சதுல வேலை, கடவுளை பார்த்துட்டேன், தத்துவம் தெரிஞ்சிருச்சு, இனிமே ஊர் எக்கடி கட்டா எனக்கு என்ன, நாம இடத்துல பார்க்க போலாம்ல. இல்ல, எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதேன்னு வச்சோம்ல. விவேகானந்தர் சொல்றார், அரைஸ் அவேக் அப்படின்றார். எழுந்துரு, எழுந்தா பத்தாது, விழித்திருன்றார். எந்திரிச்சிட்டு வாசல்லே குத்த வச்சிருந்தேன்னு பிரயோஜனம் இல்லை. அதை அவர் சொல்றார். பாலகுமாரனுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. யோகிராம் சரத்குமார் அதே மாதிரி கேட்டார், அவரும் கண்ணில் காட்டிட்டார். நல்ல வேலை, முடிஞ்சு போச்சு, செட்டில் ஆகிட்டோம், போலாம்ல. இல்லை, அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? வார்த்தையில் வடிக்க முடியாத ஒன்றை ட்ரை பண்றார். அதனால தான் எழுத்து சித்தர். அதை எல்லாம் என்ன சொல்லுவான், அதை கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டலர் சொல்ல முடியாதுல்ல. அது எப்படி இருக்கும் தெரியுமான்னு அது அனுபவிச்சாதான்டா தெரியும் சொல்லுவோம்ல. அந்த கண்ணாசன் அந்த அனுபவமே நான் தான்டா அப்படின்னு கடவுள் சொன்ன மாதிரி அதே முயற்சி பண்றாரு. ஏன் இவனை எப்படியாவது உள்ள கரையேற்றணுமே, இவனுக்கு அந்த டேஸ்ட்டை காட்டணுமே. அது வந்து யோகிராம் சரத்குமார் என் முதுகுல தட்டினாரு, டம்முன்னு அடிச்சாரு, சுளீர்னு கவிச்சார், அப்படியே முதலாம் தடை கொடுத்தாரு. அப்புறம் அப்படியே போச்சு, அப்படி மேலே போய் அந்த ப்ளூ கலர் அப்படியே அந்த இடத்துக்கு அப்படியே கொண்டு வரார். நமக்கு ஒரு ஆசை வருது, அப்போ நமக்கு ஒருத்தன் தலையில கை வச்சிட மாட்டானா, நம்மள ஒருத்தன் முதுகுல தொட்ட மாட்டானா, நமக்கு ஒன்று நடந்துடாதா? அப்போ இதோடைய ரசத்தை, இதோடைய அனுபவத்தை அதை கொண்டு வரும். இப்போ பாலகுமாரனுக்கும், யோகிராம் சரத்குமாருக்கும், விவேகானந்தருக்கும், திருமங்கையாழ்வாருக்கும், ஆண்டாளுக்கும், ராமானுஜருக்கும், இன்னும் பெருமக்களுக்கு எல்லாம் என்ன இருந்தது? நான் விழித்திருந்தால் பத்தாது, இந்த சமூகத்தை விழிப்புணர்வு செய்ய வேண்டும், அவர்களை எழுப்ப வேண்டும் என்றது. நாம எல்லாம் என்ன செய்யணும்? குழந்தைகளை எழுப்பணும், அடுத்த தலைமுறை எழுப்பணும். அப்ப நாம என்ன செய்யணும்? அவர்களுக்கு முன்னால் நாம் எந்திரிக்கணும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எழுப்ப வேண்டுமானால் முதலில் நீங்கள் விழித்திருக்க வேண்டும். நாம் விழித்திருப்போம். நல்ல நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.